கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாளில் கூட மீண்டும் உங்களோடு கூட அந்த புத்தக மேலோட்ட இந்த காரியத்துக்கு நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிக சந்தோஷப்படுகிறேன். நம்மளாம் ஜெபிக்கலாம், கண்கள் முடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளை கைகொட நன்றி. எங்கள் வாழ்வில் நாளை கூட்டி தந்து காண செய்தீர். விசேஷமாக இந்த சாயங்கால வேளையில் கர்த்தாவே, நாங்கள் அப்பா சோர்ந்திருந்தாலும் கூட கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையை குறித்து தியானிக்கும்படி, தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை குறித்து தியானிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரத்தமாய் இந்த காரியங்கள் எல்லாமே இருக்கிறது. ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளும்போது நாங்கள் கடந்து போவேன்னு சொல்லியிருக்கிறீர். அதை நாங்கள் இந்த நாளில் எங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஜீவிக்கிற ஏதுவான பலத்தை கொட்டி கொடுங்க. இந்த நாள் இந்த செய்தியை பார்க்கும்போது தீர்க்கதரிசிக்கு விதமாய் பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்து வெளிப்படுத்தினீரோ, அவரே நீர் இறங்கி வந்து இந்த நேரத்தில் எங்களுக்கு விளக்கங்களை கூட்டி கொடுங்க. அது எங்களுக்குள்ள ஜீவமாய் மாறட்டும். ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை ஆன்லைனில் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்களோட பிரசன்னம் இரக்கம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். பிரைஸ் லார்ட். சரி, நம்ம சீக்கிரமாக நேரத்துக்கு கருதி கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். ஏன்னா 3 நாள் இருக்குது. அதனால் மூணாவது சாப்டர்லேயே கடந்து போகலான்னு நினைக்கிறேன். போன வாரம் போட முடியல. அதை சரியாக சின்ன நீட்சியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படி கடந்து போகலான்னு நினைக்கிறேன். வாட்சிருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு மேக்ஸிமம் இனி முடியலன்னா கூட நாளைக்கு முடிச்சுட்டு வர்ற வாரத்துலேயே தானியல் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம சர்ச் மீட்டிங்கில் தானியல் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதனால் அந்த புத்தகத்தையும் வாசிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகலான் இருக்கிறேன். மேக்ஸிமம் நாளைக்கு இருக்கும். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது குடும்பம் வரைக்கும் கலந்துக்க பாருங்கள். ஏன்னா முடிச்சிடலாம். அப்படியே முடிச்சுட்டு போனால் சீக்கிரமாக நம்ம அந்த தானியல் புஸ்தகத்துக்கு போனால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம செய்தி 3வது பாகத்துலேருந்தே பார்க்கலாம். நான் அந்த அப்லோட் பண்ணலாம். நான் திரும்ப இது ரீகால் பண்ணிடுறேன். ரீகால் பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் திரும்ப நம்ம பார்க்கலாம். புத்திர சுவீகாரம் அந்த செய்தி தீர்க்கதரிசி எப்போ கொடுத்தாரு, எப்படி கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் இந்த வீடியோவுக்காக சின்ன ரீகால் மட்டும் பண்ணிடுறேன். ஏன்னா ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி. தீர்க்கதரிசி 1960 வருஷம் இந்த செய்தியை அவர் தீர்க்கதரிசி கொடுத்துருக்காரு. 5வது மாதம் மே மாதம் இந்த செய்தியை அவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். மே மாதம் 15ஆம் தேதி ஈவினிங்லேருந்து அவர் விதமாக அந்த செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் புறக்கணிக்கப்பட்ட ராஜான்ற செய்தியை கொடுக்குறாரு. ஈவினிங் இந்த புத்திர சுவீகாரன்ற செய்தி கொடுக்குறாரு. அந்த வாரம் புதன்கிழமை 18ஆம் தேதி புத்திர சுவீகாரத்தின் 2வது பாகத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் 22ஆம் தேதி நினைக்கிறேன். ஐ திங்க் 22ஆம் தேதி காலையில் புத்திர சுவீகாரத்தின் 3வது பாகமும் மாலையில் 4வது பாகமும் கொடுக்குறாரு. இதுதான் தீர்க்கதரிசி கொடுத்த செய்திகளோட தலைப்புகள். அதில் துணை தலைப்புகளை எடுத்துக்கணும்னு சொன்னால் யோசுவா புத்தகம், புதிய ஏற்பாட்டில் எபேசியர் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் இயேசுவாவுக்கு இணையாக உள்ளதுன்ற அந்த தலைப்பிலும், 2வது செய்தி தேவபுத்திரர் வெளிப்படுதல்ன்ற செய்தியும், 3வது கிறிஸ்துவில் ஒரு விசுவாசியின் ஸ்தானம் அப்படின்ற அந்த செய்தியும் கொடுத்துருக்கிறாரு. 4வது செய்தி பொதுவான தலைப்பு தான். எல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் ரீகால் பண்ணுற மாதிரி தான் எல்லா காரியங்களும் இருக்கும். தீர்க்கதரிசி கொண்டு போவார். இது இன்னொரு காரியத்தை தீர்க்கதரிசிங்க சொல்கிறாரு. இந்த செய்தியை பார்க்குறவங்களாம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா செய்திகளுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். தீர்க்கதரிசி கொடுக்குற எல்லா செய்திகளுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும். அவர் இந்த செய்திகள் எல்லாத்துக்குமே தொடக்கம் எங்கே இருக்கிறதா சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த 15ஆம் தேதி காலையில் புறக்கணிக்கப்பட்ட ராஜான்ற செய்தி கொடுத்தாரு இல்லையா, அந்த செய்தி தான் இந்த எல்லாத்துக்கும் தொடக்கன்றதை சொல்கிறார். ஏன்னா அந்த செய்தி புறக்கணிக்கப்பட்ட ராஜான்ற செய்தி சாமுவேலை ஜனங்கள் புறக்கணித்ததின் விளைவாக அவங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டாங்க இல்லையா. அப்போ அந்த சாமுவேல் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தாவிக்கு அடையாளமாக, ஆதி பெந்தகோஸ்தையில் அந்த பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறாரு. அவரை சபையானது புறக்கணிச்சுட்டு அவங்க ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி கொண்டதுக்கு அடையாளமாக இருக்குது. அதை மீண்டுமா நீங்கள் ஏன் பரிசுத்தாவியை அவங்க தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற அந்த கேள்வியிலிருந்து தீர்க்கதரிசி மீண்டுமா இந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப இந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணி கேட்பார். 4வது செய்தி முடிக்கும் போது கூட சொல்லுவார், இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்றதை சொல்லுவார். இதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது தீர்க்கதரிசி கொடுத்த 1190 200 செய்திகளில் 714வது செய்தியிலேருந்து 717வது செய்தி வரைக்கும் இந்த 4 செய்திகளாக கொடுத்துருக்கிறாரு. ஆல்ரெடி 60வது வருஷத்துக்கு முன்பதாகவே 56ல் 59ல் ஐ திங்க் ஆவிக்குரிய புத்திர சுவீகாரம் என்ற செய்தி கொடுத்துருக்காரு. மேலும் இந்த புத்திர சுவீகாரத்துக்கான அந்த ஸ்டார்டிங் லீடு தீர்க்கதரிசி எந்த செய்தின்னு சொன்னால், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள், இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கன்ற செய்தி தான் இது எல்லாத்துக்குமே தொடக்கம் தீர்க்கதரிசி சொல்கிறார். நான் ரிப்பீட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன்.
ஏன்னா வந்து புதுசாக செய்திகள் பார்க்குறவங்களுக்கு கூட இது ஒரு கண்டினியூஷன், இந்த புத்தகத்துக்கு கண்டினியூஷன் கிடைக்கட்டுன்றதுக்காக. அடுத்தது தீர்க்கதரிசி இது இது அதான் சொன்னேன், இது 3வது செய்தி இல்லையா? 3வது செய்தி அடுத்த வாரம் 22ஆம் தேதி மார்னிங் கொடுத்த செய்தி, ஒரு கிறிஸ்துவில் ஒரு விசுவாசியின் ஸ்தானம்ன்றது. ஆல்ரெடி இந்த புதன்கிழமை கொடுத்த செய்தி நமக்கு தெரியும், தேவபுத்திரர் வெளிப்படுதல் நம்ம பார்த்துட்டோம். தேவபுத்திரர் வெளிப்படுதல் அந்த காரியத்தை பார்த்துட்டோம். இந்த செய்தி கிறிஸ்துவில் விசுவாசியின் ஸ்தானம், அதுதான் இந்த புத்திர ஸ்வீகாரமே. மீன்ஸ் தேவன் ஒரு குமாரனை வந்து ஒரு ஒரு எஜமான் எப்படி குமாரனை பெற்றெடுத்து அவனை வந்து உபாத்திகளை நடத்தி அவனை பலவிதமான சோதனைகள் உட்படுத்தி தன்னுடைய ஸ்தானத்தில் அந்த குமாரன் நிறுத்துகிறாரோ அதே போல் தேவனும் கூட தன்னுடைய பிள்ளைகளாய் ஞானஸ்தானத்தின் மூலமாக பரிசுத்த அபிஷேகத்தின் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுத்து பலவிதமான சோதனைகள் உட்படுத்தி அவர்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தில் நிலைநிறுத்துறது தான் புத்திர சுவீகாரன்றார். அதை வெவ்வேறு வகைகளில் தீர்க்கதரிசி சொல்கிறார். தேவபுத்திரர் வெளிப்படுதல்னு சொல்கிறாரு. இதில் கிறிஸ்துவில் விசுவாசியின் ஸ்தானம் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்கிறார். அப்போ ஒரு விசுவாசியும் கிறிஸ்துன்ற சரீரத்தில் ஒருத்தருக்கும் வெவ்வேறு வகையான ஸ்தானங்கள் இருக்குது தான் சொல்கிறார். அதை சொல்கிறார். அதுதான் இது தொடர்ச்சி. அதுக்கப்புறம் இந்த செய்தி தொடங்கும்போது தீர்க்கதரிசி இந்த வாரம் நடந்த துதிகளுக்கு ஆசீர்வாதங்களும் கொண்ட வாரன்றதை சொல்கிறாரு. அடுத்தது டால்டன் அப்படின்ற டால்டன் புரூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டால்டன் அப்படின்றவருடைய குடும்பத்திலேருந்து ஒரு சகோதரன், ஒரு சின்ன பையன் தீர்க்கதரிசிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. அதை மேற்கோள் காட்டுறாரு. அடுத்தது ஜெப வரிசையில் ஒரு தகப்பனார் வராரு. தன்னுடைய ரட்சிக்கப்படாத மகளுக்காக ஒரு தகப்பன் வந்ததை தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அந்த ரட்சிப்பை தேவன் அவ்விதமாக கொடுக்குறாரு. விசுவாசத்தின் விளைவாக விசுவாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி நீ வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்ன்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்மளுடைய விசுவாசம் மற்றவங்களை ரட்சிக்காது. ஆனால் நம்மளை ரட்சிக்க ஏதுவான விசுவாசம் நமக்கு இருக்குமானால் அந்த விசுவாசம் அவங்கள விசுவாசிக்கும்படி செய்து அவங்களை ரட்சிப்பில் கொண்டு வருன்ற அந்த கோட்டை தீர்க்கதரிசி அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு இந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் சிறு குழந்தை, மரண தருவாயில் இருக்கிற சிறு குழந்தை, அந்த மசில் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தை மீண்டுமாய் சுகமானதை குறித்து எக்ஸாம்பிள் காட்டுறாரு. அடுத்தது மில்டவுன் அப்படின்ற இடத்துல தீர்க்கதரிசி கூட ஒரு தனிப்பட்ட பேட்டி ஒருத்தர் பேசுகிறார். அந்த சகோதரனை திரும்ப மீட் பண்ணுறாரு. அந்த சகோதரனை திரும்ப நான் இங்கே பார்க்குறேன், அதை குறித்து நான் வந்து தேங்க் பண்ணுறேன்றதை சொல்கிறார். அதுக்கப்புறம் சபையிலேருந்து ஒரு சிலருக்கு வாழ்த்துதலை சொல்கிறாரு. சகோதரன் சார்லி காக்ஸ் அப்படின்றவங்க, சிஸ்டர் நெல்லி, இவங்கெல்லாம் தீர்க்கதரிசி சபையில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறார். அவங்க எனக்கு செகண்ட் ஃபேமிலி மாதிரி, எங்களுடைய பிள்ளைகள் மாதிரின்னு சொல்கிறாரு. அடுத்தது சார்லி அப்படின்றவர் அந்த தீர்க்கதரிசி சபையில் இருந்தவர் தான். அவர் வந்து கண்டகியிலே மிகப்பெரிய வந்து வேட்டைக்காரர் அப்படின்ற அந்த விஷயத்த சொல்கிறார். எதுக்கு அதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், நான் வந்து மெசேஜ் சொல்ல, இந்த புத்தகத்தை ஒரு மேலோட்டமாக நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் திரும்ப நான் சொல்கிறேன். அதை கவர் பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன், அதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது தீர்க்கதரிசி இந்த ஸ்குரில் டைம், அந்த அணில் வேட்டை காலம் வரும்போது திரும்ப நான் ஒரு வேட்டை ஆடணும், நான் ஃபாரினுக்கு அடுத்த வருஷம் வந்து வெளிநாடுகளுக்கு போகிற பிளான் இருக்குது அக்டோபரில், அதுக்கு முன்பதாக ஒரு வேட்டையை ஆடணும்னு சொல்லி அது விருப்பப்படுறதா சொல்கிறார் இந்த இடத்துல தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார். அடுத்தது தீர்க்கதரிசி அப்புறம் பிரதர் பார்னில் தெரியும் இல்லைங்களா? தீர்க்கதரிசிக்கு வந்து 62ஆம் வருஷத்தில் 6 சொப்பனங்களோடு வந்த நபர்களில் 7 முத்திரைகளை குறித்து அவருக்கு மேற்கு நோக்கி போக வேண்டும் என்பதை குறித்து 6 சொப்பனங்கள் சபையில் இருக்கிற 6 ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதில் ஒரு நபர் தான் பார்னில். அவர் வந்து சவுத் கேரளினாவை சேர்ந்தவர், அந்த கேரளினா. அதுக்கப்புறம் அந்த சகோதரன் அதுக்கப்புறம் சகோதரன் ஆர்னெட்ன்றவரை குறிச்சிலாம் திரும்ப இந்த மேற்கோள் காட்டுறாரு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி, எபிரேய பைபிள் ஸ்டடியை குறித்து சொல்கிறார். வேதாகம ஸ்டடியை குறித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெபம் அப்படின்ற விஷயத்தை குறித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டடியிலேயே இணங்காத காரியங்கள் நம்ம ப்ரீச் பண்ணோன்னு சொன்னால் அது எப்படி கடந்து போகிறது. ஏன்னா இது ஆன்லைனில் நிறைய பேர் கேட்கலாம், நம்ம கூட சொல்கிறோம், ஆன்லைனில் நிறைய பேர் கேட்கலாம் செய்திகளில் இணங்காத ஒரு காரியத்தை நம்ம இங்கே பேசும்போது அதை டீசெண்டாக புரிந்து கொண்டு கடந்து போகும்படிக்கு சொல்கிறார், அந்த விஷயத்த சொல்கிறார். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து ஒஹையோன்றது ஒரு ஸ்டேட் அமெரிக்காவில், ஒஹையோவில் மில்டவுனில் வந்து ஒரு சில கூட்டங்கள் மீட்டிங்ஸ் நடக்குது அப்படின்றத சொல்கிறார். அந்த மீட்டிங்ஸ் எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அடுத்தது அதுக்கப்புறம் வந்து அந்த மீட்டிங்ஸ் தலைவர் வந்து சலீவன் அப்படின்ற ஒரு பிரதரை குறித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 5 மீட்டிங்ஸ் இருக்குது, 5 நைட் மீட்டிங்ஸ் இருக்குதுன்றதை குறிச்சிலாம் சொல்லிடுறாரு. அடுத்தது பார்த்திங்க சொன்னால் ஒரு அது நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்குது, பலவிதமான ப்ரீச்சர்ஸில் வந்து அங்கே ப்ரீச் பண்ண போகிறாங்க, நம்ம மீட்டிங் அங்கே இருக்க போகுது, 12th வந்து அந்த மீட்டிங் இருக்க போகுதுன்றதை குறித்து தீர்க்கதரிசி இங்கே திரும்பமாக சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு சொன்னால், இப்போ தான் வந்து ஆக்சுவல் செய்திக்க தீர்க்கதரிசி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு ஜெபத்தை செய்கிறோன்னு சொன்னால் அந்த ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் காத்திருக்கணுன்றார். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணார். 10வது பேரால் நினைக்கிறேன், ஐ திங்க் நீ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். 9 to 10வது பேரால் இதை சொல்கிறார். ஜெபத்துக்கு பதில் வர வரைக்கும் காத்திருந்து பொறுமையாக காரியங்களை செய்யணும்
அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறார். சில நேரங்கள் அந்த ஜெபங்களுக்கு பதில் வர்றதுக்கு தேவன் கொஞ்சம் நமக்கு பொறுமையை தேவன் சோதிக்கிறதுக்காக வைப்பார். நம்ம ஜெபம் செய்து கொண்டே இருப்போம். அதுக்கு பதில் வர்றதுக்கு முன்னதாகவே இது இப்படி தான் சொல்லி முடிவு செய்து கொண்டு காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், தேவன் நடத்துகிறதையும் பொறுமையாக இருக்கணுன்றதை குறித்து பேசுகிறேன். அதுதான் இங்கே பேச வர்றார் தீர்க்கதரிசி. பாருங்க 11ஆம் பேரில் நம்ம பரிசுத்தாவி கீழ்ப்படியும் போது பெரிய பாடத்தை படிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவி கீழ்ப்படிஞ்சு நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய லெசன் இருக்குது. எதையும் அவசரப்பட்டு நம்ம செஞ்சிடக்கூடாது. ஒரு ஊழியமாக இருக்கட்டும், ஒரு திருமணமாக இருக்கட்டும், குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், ஒரு சகோதரனை நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம ஏதோ ஒரு குறையை பார்க்குறோம், இல்லை ஒரு நிறையான காரியத்தை பார்க்குறோம், திருதப்பண்ணி எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவு எடுத்து காரியங்களை செய்யக்கூடாது. பொறுமையாக டீல் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவி நமக்கு எப்படி நடத்துகிறாரோ அந்த வழியில் நம்ம போகணுன்றதை குறித்து இந்த இடத்துல தீர்க்கதரிசி பேசுகிறார். அடுத்தது தீர்க்கதரிசிக்கு ஒரு ஊழியத்தில் ஒரு சோர்வு ஏற்படுது. அந்த சோர்வை குறித்து தன் மனைவி கிட்ட சொல்கிறார். சில நேரங்களில் எல்லா ஊழியர்களுக்கும் உண்டு, விசுவாசிகளுக்கு உண்டோ இல்லையோ நம்ம அந்த காரியம் இருக்குது, விசுவாசிகள் எப்போதுமே இருக்குது. ஆனால் ஒரு ஊழியனுக்கு எப்பொழுதுமே சோர்வுன்றது ஏற்படும், அயற்சின்றது ஏற்படும், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அது ஊழியத்தை காலத்தை விட்டு போயிடலான்னு தோணும். தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் போது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார், இதெல்லாம் விட்டு நீ போயிடணும்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தேவன் தீர்க்கதரிசிகிட்ட பேசும்போது, இல்லை ஆண்டவரே நான் அந்த களத்தில் நிற்கிறேன்னு சொல்கிறார். சில நேரங்களில் எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்போது நான் இப்படி இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம், நம்ம விட்டு போயிடலாமே, எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு சொல்லி தோணும்போது இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஒரு ஊழியக்காரனை தேற்றுக்கிற காரியமாக இருக்குது. ரொம்ப அருமையான விஷயம். அடுத்தது தீர்க்கதரிசிக்கு அதோடைய அனுபவம் ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த மாதம் 8ஆம் தேதி நினைக்கிறேன், அவருக்கு ஒரு இது நடக்குது. என்ன நடக்குதுன்னு பரலோக காட்சியை குறித்து தீர்க்கதரிசி பார்த்ததை திரும்ப சுட்டி காட்டுறார். சில நேரங்கள் எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சோர்வுகள் ஏற்படுதோ தேவன் வேறு வகைகளில் அதை வெளிப்படுத்தி காட்டுறார். அவருடைய ஆசீர்வாதங்களினாலும் இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள்னாலும் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு சில காரியங்களின் மூலமாகவும் திரும்ப களத்தில் நிற்கும்படி செய்கிறார். அந்த மாதிரி தான் தீர்க்கதரிசிக்கு பரலோக பிரயாணத்தை குறித்து தீர்க்கதரிசி திரும்ப ஒரு ஸ்லாகித்து இந்த இடத்துல பேசுகிறேன். நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பவுலுடைய 3ஆம் பிரயாணத்தோடு கூட தன்னுடைய அனுபவத்தை இங்கே ஒப்பிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பவுல் எப்படி அங்கே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பேச முடியாதது இருக்குதோ அது மாதிரி தான் என்னுடைய அனுபவம் இருக்குதுன்றதை அதை ஒப்பிட்டு காட்டுறார் தீர்க்கதரிசி. அடுத்தது அங்கே எப்படி பவுல் வந்து அங்கே தீர்க்கதரிசி அக்கறைக்கு போகும்போது அங்கே ஒரு நபர் வந்து கேட்குறார், நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும்னு சொல்லும்போது, இப்போ பார்க்க முடியாது, நியாயத்தீர்ப்பு நாள் வரும், அப்பொழுது வந்து நீங்கள் அவரை பார்க்கலாம், நீங்கள் என்ன பிரசங்கித்தோ அதன்படி நியாயத்தீர்க்கப்படுவீங்கன்னு சொல்லும்போது அவர் பவுலுடைய உபதேசம் என்ன, அப்படி பவுல் வந்து இது நியாயத்தீர்க்கப்படுவானான்னு சொல்லி கேட்டுட்டு அந்த நபர் ஆமான்னு சொல்லும்போது எனக்கு கவலை கிடையாது, பவுல் பிரசங்கித்ததே நான் பிரசங்கித்தான்னு சொல்லி அவர் தேற்றிக்கொள்றதுக்கு இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்தது தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு சொல்ல, அந்த உலகத்தின் காரியத்தை, உலகத்தின் வாழ்க்கையை குப்பையை எரிக்கிற இடத்துக்கு இல்லைங்களா, அந்த குப்பை எரிக்கிற இடத்துக்கு ஒப்பிடுறாரு. இந்த உலகம் அப்படி இருக்குதுன்றாரு. டெய்லி உங்களுக்கும் எனக்கும் அப்படி தான் இருக்குது. சில நேரங்களில் பார்க்கும்போது குப்பையும் துர்நாற்றம் இருக்கிற இடமா இருக்குது. சில நேரங்களில் நம்மளை உயிர் போக வைக்கிறதுக்கு வரைக்கும் வந்து சில காரியங்கள் ஃபீல் பண்ண வைக்குது. அது இந்த விஷயத்தை தீர்க்கதரிசி சொல்கிறார். அடுத்தது இப்போ தான் 15ஆவது பேராவுக்கு தீர்க்கதரிசி வராரு. வந்துட்டு அடுத்தது முன்னாடி பேசின எபேசியர் வேத பாடத்தை குறித்து ஏன் எடுத்தாருன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே தான் 15ஆவது பேராவில் அது ஏன் அதை வந்து அவர் எடுத்தார் அப்படின்றத சொல்லுவார் 15ஆம் பாராவில். அது எவ்வாறாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யேசுவா புஸ்தகத்துக்கு இணையாக இருக்குது என்பதையும் ஜெயம் பெற்றவர்களை ஸ்தானத்தில் நிறுத்துது. நான் ஆல்ரெடி சொன்னேன், யேசுவா புஸ்தகம் மட்டும் அது ஒரு பொதுவான கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை புதுசாக வர்றவங்களுக்கும் கிடையாது, சுவிசேஷ செய்தி கிடையாது. ஆல்ரெடி வந்து ஜெயம் பெற்ற நபர்கள், பரிசுத்தாவி பெற்ற நபர்கள், இன்னும் சொல்லலாம் பரிசுத்தாவி பெறாதவர்களுக்கு கூட கிடையாது, பரிசுத்தாவி பெற்ற நபர்கள் அவர்களுக்கான ஸ்தானத்தில் பொறுத்துறது தான் இந்த செய்தி மேன்மையான செய்தின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்லுவார். ஏன்னா கொரிந்தியரில் பார்த்து அநேக குறைகளை பவுல் பேசுவார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் இருக்கட்டும், கொலோசியர்லையும் குறைகளை குறித்து பேசுவார், கலாத்தியரை கறிந்து கொள்வார், எபிரேயரில் அவங்களோட புரிதல்கள் இல்லாத காரியத்தை குறித்து பேசுவார். ஆனால் எபேசியருக்கு வரும்போது உன்னதமான காரியங்களை குறித்து பவுல் பேசுறதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆனால் அது எபேசியர்களுடைய ஆவி தான் இந்த காலத்தில் செயல்படுறதுனால உன்னதமான நிலைக்குள்ள ஆவிக்குரிய கிறிஸ்துவுக்குள்ள உன்னதமான நிலைக்குள்ள வந்திருக்கிறோன்றது இது மூலமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தது தீர்க்கதரிசி 16ஆம் பேரால் தான் ஏன் ஸ்தாபனங்களை நான் வந்து குறை கூறுறேன் அப்படின்றத இங்கே திரும்பமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். தேவனுடைய மூலத்திட்டம் ஸ்தாபனம் அல்ல, அது வந்து தேவனுடைய வார்த்தையாக இருக்குது அப்படின்றத குறித்து 16ஆம் பேரால் சொல்கிறார். அடுத்தது யோசுவாவை பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்து இயேசு எப்படி வந்து ஜனங்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், ஆனால் ஒரு கிருபைக்குள்ளே முழுசுமாக நடத்தலை, அது பரிசுத்த ஆவியாருடைய வேலை அப்படின்றத இங்கே பொறுத்துறாரு இல்லையா. அதுதான் முதலாம் யாத்திரையில் கூட தேசத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து மோசையாக இருந்தாலும் உள்ளே கொண்டு போய் தேசத்தில் அவங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தது ஜோஷுவாவாக இருக்கிறார். அது மாதிரி தான் இன்றைக்கும் அது அப்படியே பொருத்தி தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு
இங்கே பேசுகிறார். அடுத்தது 17வது பேராவில் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் சொன்னால், பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது 17வது புதன்கிழமை நைட்டு அநேக பேர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த 3வது வசனத்திலிருந்து பேசின 3வது வசனத்திலிருந்து தேவன் வந்து தீர்க்கதரிசி திரும்பவும் பார்க்குறாரு. 3வது வசனம் எபிரேயர் 1 3வது வசனத்திலிருந்து உன்னதங்கள் அப்படின்ற இந்த விஷயத்துலேருந்து தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் 3வது வசனம் சொல்கிறார். நான் 3வது வசனம் கிடையாது, 6வது வசனம், அதான் 3வது வசனம் தீர்க்கதரிசி இங்கே என்ன பண்ணுறாரு மாற்றி பேசுகிறார். அடுத்தது சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார்ன்ற அந்த பாகத்திலிருந்து தான் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருங்க பேசுகிறார். அல்லது ஜனங்களே அவரோட ஸ்தானத்தில் வைத்தார். பாருங்கள், இங்கே ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி சொல்கிறார். அந்த விஷயத்தை நான் திரும்ப மேற்கோள் காட்டு போகிறேன். தேவர் மனிதனை விட தேவன் என்ன பண்ணாராம், ஒரு நபரை எடுத்து மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வைத்து அவன் ஜெயம் கொண்ட பின்னாடி அவனை கொண்டு போய் அந்த தேசத்துக்குள்ளே அப்படின்னா பரிசுத்தாவிக்குள்ளே ஒரு ஸ்தானத்துக்குள்ளே வைக்கும்போது அந்த ஸ்தானத்தை அநேக நபர்கள் உரிமை கொண்டாட நினைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்றார். இன்றைக்கி ஊழியத்துலேயும் அந்த மாதிரி தான் ஒரு நபரை கொண்டு தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார். பரிசுத்தாவிக்குள்ளே சபைக்குள்ளே கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளே அந்த நபரை வந்து ஒரு ஸ்தானத்தில் பொருத்தி இதை செய்வாரானால் அதை போலியாக்கிறதுக்கு அநேக நபர்கள் முயற்சி செய்கிறாங்க. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அநேக நபர்கள் என்ன பண்ணுறாங்க, முயற்சி செய்கிறாங்க. அந்த காரியத்தை தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு சுட்டி காட்டுறாரு. இது மூலமாக என்ன சொல்கிறாரு சொன்னால், மனாசே கோத்திரத்தில் இருக்கிறவங்க எப்ராயிம் கோத்திரத்துக்கு போக முடியாது, எப்ராயிம் கோத்திரத்தில் இருக்கிறவங்க யூதா கோத்திரத்துடைய இடத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி கிறிஸ்துவின் சரத்தில் அவங்க இடத்த அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்க தீர்க்கதரிசன பார்வையிலேருந்து புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதை தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருங்க மேற்கோள் காட்டி பேசுகிறார். அடுத்தது புத்திர சுவிகாரம் என்ற கருத்தை தாண்டி ஸ்தானத்தில் நிறுத்துதல் என்ற கருத்தை தாண்டி வேறொரு கருத்துக்கு போக முற்படுறார். ஆல்ரெடி சொல்கிறார் புத்திர சுவிகாரன்றது ஸ்தானத்தில் நிறுத்துறதுன்றதை சொல்லிட்டார். அதை தாண்டி நம்ம கொஞ்சம் முன்னேறி நம்ம வேற ஒரு காரியத்துக்கு முன்குறித்தல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போகலாம் அப்படின்றத தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருங்க பேச ஆரம்பிக்கிறார். அடுத்தது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் சொன்னால், இந்த இடத்துல பவுல் இந்த காரியத்தில் விழுந்து போதல் என்ற காரியன்றது இல்லை அப்படின்றதார். உங்களுக்கு தெரியும், விழுந்து போதலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கணும். விழுந்து போதல், பேக் ஸ்லைடிங்கை குறித்து, பின்மாற்றத்தை குறித்து சொல்ல, விழுந்து போதல், இழக்கப்பட்டு போதல் அப்படின்ற காரியத்தை குறித்து என்ன காரியத்திற்கு சொல்கிறாருன்னா, இழக்கப்பட்டு போதல்ன்றது இல்லை, பின்மாற்றம் இருக்குது. கிறிஸ்துவுடைய சரத்துக்குள்ளே உள்ளே வந்தவர் நபர், அவன் ரட்சிக்கப்பட்ட நபராக இருக்கிறான், அவன் என்ன பண்ண முடியாது, இழக்கப்பட்டு போக முடியாது அப்படின்றத விஷயம் நித்திய பாதுகாப்பை குறித்து இங்கே சொல்கிறார். நீ படித்து பாருங்கள், திரும்ப அதை விவரிக்கல, அதை தான் இங்கே மேற்கோள் காட்டுறார். இந்த பகுதியில் இங்கே என்ன சொல்கிறார் சொன்னால், தவறான காரியங்கள் செய்வதற்கும் சில மாம்ச ரீதியான தவறுகளை செய்கிறதுக்கும் விழுந்து போகிறதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசுகிறார். இங்கே நிறைய நபர்கள் இதை வந்து தவறாக புரிந்து கொள்கிறாங்க. நான் திரும்ப இந்த வசனத்தெல்லாம் எடுத்து காட்டல, பாருங்கள் மேலே மட்டும் சொல்கிறேன். முக்கியமான விஷயத்துக்கு நம்ம அநேக நபர்கள் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்த பின்பதாக ஒரு சில காரியங்களை செய்கிறான் இல்லைங்களா, ஒரு சில தவறுகள் நடக்குது அவன் வாழ்க்கையிலையும், பர்ஃபெக்டாக நடக்கிறதுல அந்த காரியத்துக்கும் விழுந்து போதலுக்கும் சம்மந்தம் கிடையாது. விழுந்து போதல்ன்றது வேற, இந்த மாதிரி தவறான காரியங்கள் சில மீறுதல்கள் செய்கிறது வேற அப்படின்றத தீர்க்கதரிசி சொல்கிறார். இங்கே கீழே சொல்கிறார் பாருங்கள், 20வது பாராள ஒரு கால் தவறான காரியங்களை செய்யலாம், ஒவ்வொருவரையும் நீங்கள் தவறை செய்யும்போது அதுக்கான கிரயத்தை செலுத்தணும், அது வேற. நீங்கள் செய்கிற தப்புக்கு நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்து முன்குறிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நபராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மீறுதல்கள் செய்யும்போது அதுவும் இழக்கப்பட்டு போதலும் ஒன்று கிடையாது, அது வேறு. நீங்கள் மனப்பூர்வமாக அந்த காரியத்தை செய்யலை, நீங்கள் இன்னுமே அந்த யாத்திரையில் இருக்கிறதுனால மீறுதல்கள் நடக்கும், அது வேறு. நீங்கள் செய்கிற காரியத்துக்கான தண்டனை நீங்கள் பெறுவீங்க, ஆனால் இழக்கப்பட்டு போக மாட்டீங்க, அது வேறு அப்படின்றத சொல்கிறார். அதுக்கான காரணத்தை சொல்கிறார். நான் இங்கே அப்படியே முடிச்சிட விரும்பல, அப்போது நான் பாவம் செய்யலாமான்ற கேள்வி உள்ளே வந்துடுது. அப்படி இல்லை, அப்படி சொல்ல வரல தீர்க்கதரிசி. நீங்கள் மேற்கொண்டு அந்த வசனத்தை கீழே படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக இதே எக்ஸ்பிளைன் பண்ண போனேன்னு சொன்னால் அது கட் ஆகிடும், நான் பேச வர காரியம் கட் ஆகிடும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகணும், அடுத்த காரியத்துக்கு போகணும். நீங்கள் படித்து பாருங்கள், அதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது எப்படின்னு சொன்னால், மறுபடியும் பிறந்த நிச்சயம் ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன். மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தை, இப்போ ஒரு தேவனுடைய குமாரன் ஒரு குழந்தையாக இருக்கிறான். குழந்தை எழுந்து நடக்கும்போது ஒரு சில கீழே விழும் இல்லையா, விழும்போது இந்த தகப்பனும் போய் அடிக்க மாட்டான். இல்லை சில பொருட்களை கையாளும் போது சாப்பிடும்போது இதெல்லாம் போது மிஸ் ஆகும், சாப்பாடு கீழே சிந்தி சாப்பிடுவாங்க, ஒரு பொருளை உடைப்பாங்க, இதுக்கெல்லாம் எந்த தகப்பனும் போய் அடிக்க மாட்டான், சொல்லி தருவான் இல்லையா. அந்த மாதிரி தீர்க்கதரிசி மறுபடியும் பிறந்த ஒரு நபர் சில நடக்கும்போது கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழும்போது தவறும், அதுக்கும்
இழக்கப்பட்டு போதோ சம்மந்தம் கிடையாது. அவன் ஒரு நாளில் வந்து மறுபடியும் பிறந்த ஒரு நபர் எழுந்து நின்று சரியாக ஒரு ஆணை போல் நின்று தகப்பனுடைய காரியத்தையும் அந்த ஆஃபீஸில் நிற்பான்றதை தீர்க்கதரிசி சொல்வார். இதான் ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் படிச்சு பாருங்கள், அதான் வருவார். அடுத்தது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், கிறிஸ்துவின் சரத்தில் பிறந்த ஒரு நபரின் பாதுகாப்பு, அதாவது சரத்தில் ஒரு நித்திய பாதுகாப்பு இருக்குது. சபையில் நித்திய பாதுகாப்புன்றதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அந்த அந்த விஷயத்தை திரும்ப இங்கே திரும்ப சொல்கிறார். அதாவது மேலும் பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்கிறாரு, மேலும் தீர்க்கதரிசி பகுதியில் பிரெனாம் குடும்பத்தில் பிறந்த தனக்கு உரிமைகள் எவ்விதமாய் தன்னை அடையாளப்படுத்துகிறது என்பதையும் மனிதன் எவ்விதமாய் சபையில் பாகம் வகிக்கிறான் என்பதையும் குறிப்பிடுகிறார். ஒரு சபையில் எந்த மனுஷனும் சேர முடியாது, அந்த சபையில் பிறக்கணுன்றத சொல்கிறார். அதுக்கு அந்த சபைன்றது லோக்கல் சர்ச்சை குறித்து பேச கிடையாது, கிறிஸ்துவின் சரத்தை குறித்து பேசுகிறார், உள்ளூர் சபைகளை குறித்து பேச கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறார் சொன்னால், பிரெனாம் கூடாரத்தில் யாரும் என்னை சேர்த்துக்கல, நான் அந்த பிரெனாம் குடும்பத்தில் அந்த ரத்தத்துக்கு பிறந்ததுனால பிரெனாம் குடும்பத்துக்குரிய எல்லா உரிமைகளும் எனக்குரியதாக இருக்குது. நான் நல்லவனோ கெட்டவனோ எனக்குரிய காரியங்கள் வேறு, ஆனால் அந்த எல்லா அதுக்குள்ளே இருக்கிற சொத்துக்களும் சுதந்திரங்களும் என்னுடையதாகுது என்றதை குறித்து மேற்கோள் காட்டுறார். அந்த மாதிரி தான் அப்போ மறுபடியும் பிறக்கிறது ஒன்று மட்டும், அந்த ஒரு காரியமே அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கான மெயினான விஷயமா இருக்குது. அப்போ மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எப்பேற்பட்டது, எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், காலத்தின் செய்தியை இருதயத்தில் விசுவாசிக்கிறது மூலமாக அந்த மறுபிடிப்பு ஒரு மனுஷனுக்கு சாத்தியமாகுது. விசுவாசித்த பிறகு அந்த மறுபடியும் பிறத்தல்ன்ற அந்த காரியம் அவனுக்குள்ளே வருது. தேவன் மறுபடியும் பிறந்தானா இல்லையான்றதை பரிசுத்தாவை சாட்சிடுவார். அதுக்கு முன்பதாக ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய காரியம், வெளிப்படுத்தப்பட்ட காரியத்துக்கு அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை விசுவாசிக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவன் விசுவாசம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் பரிசுத்தாவி அவனை என்ன பண்ணுறாரு சொன்னால் அத்தாட்சி கொடுக்குறார். அந்த அத்தாட்சி தான் மறுபடியும் பிறத்தலாக இருக்குது. மறுபடியும் பிறந்த உடனே அவன் கரெக்டாக வந்துட மாட்டான், நடக்கும்போது சில அடிகள் விழும். அவன் என்ன பண்ணுவான், இருதயத்தில் குத்தப்பட்டவனா பரிசுத்தாவினால் அவன் துக்கப்படுவான், அவனுக்குள்ளே துக்கப்படுவான், அவன் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை குறித்து துக்கப்படுவார். எது வரைக்கும் எனக்குள்ளே துக்கம் இருக்குதோ அப்போ நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு நாள் எழுந்து நின்று நடந்து வர முடியும்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியங்களை தீர்க்கதரிசி பேசுகிறேன். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ரொம்ப அருமையான விஷயம் நம்ம புரிதலுக்கு. இதெல்லாம் நம்ம அநேக செய்திகளை பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்புறம் 22 பாராள தீர்க்கதரிசி சொல்கிறார், கல்வாரியில் பாவம் எவ்வாறு நியாய தீர்க்கப்பட்டதுன்றதை குறித்து சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவ தேவன் அடிக்கல, பாவத்தை அடித்தார்ன்றார். இயேசு கிறிஸ்து பாவி கிடையாது, இயேசு கிறிஸ்து பாவமானார். இந்த விஷயங்களை பேசுவார், முன்னாடியே பேசியிருக்கார், இந்த விஷயத்தையும் சின்ன லைனாக பேசுவார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். இயேசு கிறிஸ்துவை ஏன் தேவன் அடித்தார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து பாவம் இல்லாதவரா, பாவம் இல்லாமல் இருந்தால் அவர் அடிச்சிருக்க முடியாது. நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மேலே போகும்போது அந்த பாவம் நியாயத்தீர்க்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பாவமானதுனால பாவம் அடிக்கப்பட்டுச்சுன்ற விஷயத்தை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்தது 23 தீர்க்கதரிசி நித்திய பாதுகாப்பை குறித்து அர்மேனியர்களுடைய நம்பிக்கையை குறித்து தீர்க்கதரிசி கேள்வி எழுப்புறார். அர்மேனியர்கள் வந்து நித்திய பாதுகாப்பை குறித்து அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து நியாயப்பிரமாண ஊழியக்காரராக இருப்பாங்க. அர்மேனியர் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது, நசரேயர்கள்னு ஒரு கூட்டம் இருக்குது. 15-16 நூற்றாண்டு ஆண்டுகளில் வந்த ஒரு கூட்டம், மத்திய ஐரோப்பா பகுதியில் வந்த கூட்டம். அது நம்ம அதை குறித்து பேசலை. அர்மேனியர்கள் பியூரிட்டன்ஸ் சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. அதே போல் அர்மேனியர்கள் அப்படின்ற ஒரு கூட்டத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து மெத்தோடிஸ்ட், இவங்கெல்லாம் நீதி, அதாவது எப்படின்னா நியாயப்பிரமாண ஊழியர்கள் மாதிரி தன்னுடைய சுய கிரியைகள் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளான்ற அந்த தவறான காரியத்துக்குள்ளே போவாங்க. புரியுதுங்களா? அதை தீர்க்கதரிசி திரும்ப இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கேல்வினிஸ்ட் ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. கேல்வினிஸ்ட் வந்து என்ன பண்ண சொன்னால், அவர் என்ன சொல்கிறார், ரிஃபார்ம்டு மெத்தோடிஸ்ட், அவர் சரி பேப்டிஸ்ட். அவங்க என்னன்னு எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சொன்னால், நித்திய பாதுகாப்பு குறித்து கேல்வின் பேசுவார். ஜான் கேல்வின் அவர் அருமையான வந்து நித்திய பாதுகாப்பை குறித்து பேசுவார். அது அநேக செய்திகள் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த இடத்துல தீர்க்கதரிசி நித்திய பாதுகாப்பில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. யாருக்கு நித்திய பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னால், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே ஒரு நபர் பிறக்கும்போது அந்த நபருக்கு நித்தியம் வரைக்கும் அவன் வந்து பூமியில் இழக்கப்பட்டு போகிறதுலன்றதான் நித்திய பாதுகாப்பு. லோக்கல் சர்ச்சில் இணையிறதோ ஒரு ஸ்தாபனத்தில் இணையிறதோ நித்திய பாதுகாப்பு இல்லை. நிறைய பேர் இந்த வசனத்தை படிச்சுட்டு சபைக்கு வந்துடுங்க நீ பாதுகாக்கப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. லோக்கல் சர்ச்சை குறித்து பேச கிடையாது. சபைக்குள்ளே வந்து ஒரு லோக்கல் சர்ச்சில் மூகை விசுவாசிங்க இருப்பாங்க. தீர்க்கதரிசி கீழே விளக்குவார். நீங்கள் பார்த்தீங்களா, அடுத்த வசனங்களை விளக்குவார். நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். அப்போது எதில் நித்திய பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னால், கிறிஸ்துவின் சரீரத்தில். கிறிஸ்துவின் சரீரம் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், ஒரே ஆவியினால் வழிநடத்தி போடுறது மூலமாக. ஒரே ஆவி எப்படி இருக்குன்னா, இந்த மணி நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் மூலமாக அது வெளிப்படுது. சரி, அடுத்தது நம்ம போகலாம், அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த பகுதியில் தீர்க்கதரிசி கிருபையின் விலை மதிப்பு மற்றும் கிருபையும் அன்பும் எவ்விதம் இணைந்துள்ளது என்பதை விளக்குகிறார். அதை கீழே
மூணாவது 24 பேரால் வந்து இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது எனக்கு அந்த ரட்சிப்பை எனக்கு யார் கொடுத்தது, எப்படி கொடுத்ததுன்றதை பேசும்போது அந்த கிருபை தான் செஞ்சு, கிருபை அன்புனால கிருபை வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன், தேவன கிருபையும் கூட தெரிந்து கொள்ளுதலின் அன்பு, தெரிந்து கொள்ளுதலின் கிருபை, அந்த தெரிந்து கொள்ளுதலின் கிருபையும் அன்பினால் வந்துச்சு. அன்பு யாருக்கு தேவன் காட்டுவாருன்னு சொன்னால் தன்னுடைய பாகத்துக்கு. அது எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் உலகத்தோட தன்னுடைய சிந்தையில் அவங்க முன்குறிக்கப்பட்டவங்க, முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டவங்கன்றதை பேசுவார். அதான் இங்கே திருப்பதி சொல்கிறார். பாருங்கள், இங்கே நான் திரும்ப தான் சொல்கிறேன். அன்பு எவ்விதம் இணைந்துள்ளது என்பதை விவரிக்கிறார். அதன் பின்பு முன்னறிவையும் ரட்சிப்பையும் தீர்க்கதரிசி ஜாயின் பண்ணார். முன்னறிவு, ரட்சிப்பு ரெண்டும் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்கே ஆல்ரெடி இங்கே இன்னும் பின்னாடி வரும்போது தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரத்தை தரலன்னு ஒரு விஷயத்தை பேசுவார். நீங்கள் கீழே பாருங்கள், அவர் சுதந்திரத்தை தரலன்னு சொல்லி பேசுவார். இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி சுதந்திரம் உலகத்தோட முன்னாடி கொடுக்கப்பட்டுச்சு. நான் அந்த பூமியில் வந்து இழக்கப்பட்டு போயிட்டோம் ஆதாம்னால. மீண்டும் சுதந்திரத்துக்கான கிரயத்தை தான் இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னு சொல்லுவார். நான் அந்த பின்னாடி சொல்கிறேன், நான் ஃபாஸ்ட்டாக வரும்போது சொல்கிறேன், கவனிங்க நல்லா. என் ரட்சிப்பு அவருடைய கிருபையினால் வந்தது, அவருடைய கிருபை என் மீது வைத்த அன்பினால் வந்தது. இதுதான் பாயிண்ட், அருமையான பாயிண்ட் இதுதான். என் ரட்சிப்பு அவருடைய கிருபையினால் வந்தது, அவருடைய கிருபை என் மீது வைத்த அன்பினால் வந்தது. அந்த அன்பு தான் என்ன பண்ணுச்சுன்னா, என்னை முன்னறிஞ்சு முன்குறிக்கும்படி செஞ்சு பூமியில் வரும்போது அழைச்சிச்சு, என்னை நீதிமானாக்குச்சு, என்னை பரிசுத்தமாச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் என்னை ஸ்தானத்தில் நிறுத்துது, அதாவது மையப்படுத்துது. இதெல்லாம் அந்த ப்ராசஸில் வருது. அடுத்தது 23 27 பேரால தீர்க்கதரிசி என்ன பேசுகிறாரு சொன்னால், புதன்கிழமை பேசின அந்த செய்திகளின் சில பாகங்களை மீண்டுமாய் பேசுகிறாரு. ஏலோஹிம்ன்றதை குறித்து எப்படி தேவன் உலகத்தோடு தன்னைத்தானே ஜீவிக்கிறவராக இருந்தார், சிருஷ்டிகரானார், மீட்பரானார், ரட்சகரானார், தூதர்களை படித்தார், எப்படி அவர் வந்து ஆராதனைக்குரியவராக மாறினார், அவருடைய சுயாதீனத்தை பற்றி எப்படி அவங்க விழுந்து போனாங்க, இதெல்லாமே அவருடைய பிளானில் இருந்துச்சு. அந்த ரட்சிப்புன்றது அது முன்னாடியே இருந்துச்சு, அவருடைய அன்பாக இருக்குதுன்றதை குறித்து திரும்ப ஒரு ரீக்கா இங்கே பண்ணுவார் தீர்க்கதரிசி 23 to 27 பேரால். நீங்கள் பாருங்கள். அடுத்து நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இந்த இடத்துல தீர்க்கதரிசி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுங்க. இது முக்கியமான விஷயம். நான் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறேன். தேவன் சர்வ வியாபி, காட் இஸ் ஆம்னி ப்ரெசன்ட் என்ற விஷயத்தை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தேவன் இங்கே ஆம்னி ப்ரெசன்ட் என்ன, தீர்க்கதரிசிக்கு வந்து அவரை தேவன் ஆக்கினது 3 விதமான காரியன்றதை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. கிரைஸ்ட் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் காட் ரிவீல்ன்ற செய்தியில் தீர்க்கதரிசி விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தை வெளிப்படுதலாக இருக்கிறார், அல்லது கிறிஸ்துவே தேவனுடைய பரம ரகசியமாக இருக்கிற செய்தியில் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவரை தேவன் ஆக்கினது இந்த 3 காரியங்கள். அவர் சர்வ வியாபி, சர்வஞானி, சர்வ வல்லவர். அது இப்படி இருக்கும்போது அது இன்ஃபைனைட்டாக முடிவற்றவராக இருப்பார், அவர் தன்னில் தானே ஜீவிக்கிறவராக இருக்கிறார்ன்ற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சர்வ வியாபின்ற விஷயத்துக்கான விளக்கம் இன்றைக்கி ஸ்தாபனக்காரர்களாலும் அந்த வார்த்தையின்படி எடுத்தோன்னு சொன்னால் தேவன் எல்லா இடத்துல இருக்கிறாருன்றது தான் அதோடைய அர்த்தமாக இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாதுன்றதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். படிச்சிங்களா? பிரதர் புரியுதுங்களா? ஹலோ, கேட்குதுங்களா? இங்கே சர்வ வியாபின்றதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சர்வ வியாபி. ஒரு நபர் கேட்பார் தீர்க்கதரிசிட்ட, சர்வவியாபி என்ற அந்தது தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் தானே? 28 பேரால இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, இல்லை இருக்கும், நான் காட்டுறேன். சாரி, 48 வருது. இது 48. நான் மாற்றி 48 பேரால். நான் அப்படியே பக்கத்தில் வச்சு காட்டுறேன். 48 பேரால் இருக்குது. அப்போ அது தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ண, நீ போய் படிச்சு பாருங்கள், அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்குது. ஏன்னா எதுக்கு அதை படிக்க சொல்கிறேன்னா, ஞாபகம் வச்சு படிங்க. இந்த சர்வ வியாபின்றதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல தீர்க்கதரிசி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, ரொம்ப நேரம் எடுத்துக்கும், நான் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். அங்கே சர்வ வியாபின்றதை ஏன்னா நான் அதுக்கப்புறம் என்ன தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அங்கே வாட்சி பாருங்கள். நம்ம புரிஞ்சு சர்வ வியாபின்ற அந்த வார்த்தையிலே இருக்கிற அர்த்தமே, அந்த அர்த்தத்தின்படியே நம்முடைய தேவன் சர்வ வியாபி அல்ல. இன்னைக்கு பல தெய்வங்களை வணங்குறவங்க சொல்கிறாங்க இல்லையா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், அந்த மாதிரியான கொள்கையோட கூட கிறிஸ்துவம் கிடையாது. கிறிஸ்துவர்களும் கூட ஒரு சில அப்படி நினச்சிக்கிறாங்க, தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்படி கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தீர்க்கதரிசி. நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப நேரம் ஆகும், நான் போயிடுறேன். உங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்காகவே எடுத்துக்கோங்க, இந்த விஷயத்தை படிங்க, படிச்சுட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்தது தீர்க்கதரிசி, அடுத்தது முடிச்சு. அதுக்கப்புறம் 29 29
சரி, ஓகே, கவனிங்க. அப்போது அவர் ஆம்னி செயின்ட், ஆம்னி ப்ரெசன்ட், ஆம்னி பொட்டன்ட், இந்த எல்லா விஷயத்தையும் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர் வந்து இன்ஃபைனைட் காடுன்றதை கீழே அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றார். அடுத்த விஷயத்தை பார்த்தீங்க சொன்னால் 30வது பேரா இது இங்கே எப்படி சொன்னால் 52வது பேரால் இருக்குது. பாவம் எவ்வாறு பாவம்ன்றது என்ன இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தீர்க்கதரிசி. பாவம் வந்து ஒரு சிருஷ்டிப்பு கிடையாது. பாவம்ன்றது ஒரு தாறுமாறு. ஏன்னா பாவத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. இன்னொன்று, தேவன் பாவத்தை உண்டு பண்ணல அப்படின்ற விஷயத்தை இங்கே தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பாவம்ன்றது என்ன? பாவம்ன்றது உண்மையுடைய தாறுமாறு, உண்மையுடைய தாறுமாறு, நீதியுடைய தாறுமாறு, வெளிச்சத்துடைய தாறுமாறு தான் இருள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவார் தீர்க்கதரிசி. பாவத்தை குறித்து பேசுவார். அதுக்கப்புறம் உங்களுடைய முன்குறித்தல், முன்னறிதல், அப்புறம் நீதிமானாக்கப்படுதல், நமக்காக பரிந்து பேசுதல், இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்தடுத்து தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார் சொன்னால் 53ஆம் பேராலேருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். இங்கே முன்குறித்தல், முன்னறிதல் எப்படி நடந்துச்சு, அழைத்தல் எப்படி நடந்துச்சு, நான் முன்னாடி சொன்னேன் நீதிமானாக்குதல் இருந்துச்சு. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தேவன் சிந்தையில் அவர் தன்மையாக இருந்தோம், அவர் முன்னறிந்தார், அப்புறம் முன்குறித்தார், பூமியில் வரும்போது நம்மளை அழைத்தார், நீதிமானாக்கினார், பரிசுத்தப்படுத்தினார், பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தார், அப்புறம் மையப்படுத்துதல் நடக்குது இல்லைங்களா. பரிசுத்தமாக்கிறதுக்கு வரும்போது நம்மளுக்காக பரிந்து பேசுகிற அட்டார்னி ஒர்க்கையும் பண்ணுறார். அட்டார்னினா என்னங்க, நமக்காக வக்கீல் ஒர்க், அதையும் பண்ணுறாரு. இதெல்லாத்தையும் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது தீர்க்கதரிசி கடந்த வெட்னஸ்டே பேசின விஷயத்த, ஒரு கிறிஸ்துவன் பாவம் செய்கிறான், ஒரு பாவம் செய்கிறதுல அப்படின்ற அந்த கான்செப்டை தீர்க்கதரிசி பேசுவார். ரொம்ப மேஜரான உபதேச புரிதல்கள் இருக்குது. அதனால தான் அதெல்லாம் நோட் பண்ணுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த புக் ரீடிங்க்கு வாங்க எல்லாரும் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். நான் முன்னாடி சர்வ வியாபிக்கும் அதான் சொல்கிறேன், இந்த விஷயத்துக்கு அதான் சொல்கிறேன். ஒரு கிறிஸ்துவன் வந்து பாவம் செய்கிறான், அவன் பாவி கிடையாது. உலகத்தில் இருக்கிற பாவம் செய்கிறது கிடையாது, அவன் ஆல்ரெடி பாவியாக இருக்கிறான்ற விஷயத்தை தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, மேற்கோள் காட்டுறாரு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். ஒரு செகண்ட். சரி, ஓகே, பாருங்க. அடுத்துக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த விஷயம் சொல்ல 34வது பேரா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், லீகலிஸ்ட் கூட்டத்தார் தவறுகளை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிரியைக்கும் கிருபைக்கும் இடையில வேறுபாடு. கரெக்டுங்களா? கிரியைகளுக்கு 57வது பேரால 57 இருக்கும். கிரியைகளுக்கும் கிருபைக்கும் வேறுபாடை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கிருபன்றது என்ன, கிரியைன்றது என்ன, கிரியைனை ஏன் வெளிப்படுத்தணும், கிரியை இம்பார்ட்டனாக, இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். லீகலிஸ்ட்டுகள் எங்கே மிஸ் ஆகுறாங்க, லீகலிஸ்ட்டுங்கன்னு சொன்னால் அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி நான் கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றத குறிக்கிறவங்க தான் லீகலிஸ்ட். ஓகேங்களா? அவங்கள குறித்து தீர்க்கதரிசி இங்கே பேசுவார். அடுத்தது இதை எப்படி தீர்க்கதரிசி கிருபைக்கும் கிரியைக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை எப்படி விவரிக்கிறார்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவியுடைய உறவை தீர்க்கதரிசிக்கு பேசுவார். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி அன்பில் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அவங்க அதிகாரத்தில் கட்டப்படல. நான் இந்த தவறை செஞ்சால் என் கணவன் வந்து என்னை விவாகரத்து செஞ்சிருவான், இந்த தவறை செஞ்சால் மனைவி என்னை விவாகரத்து செய்துடுவா அப்படின்றதுனால நீதியாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறதுல அவங்களுக்கு நான் வேதனை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நடந்துக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தவறு செஞ்சால் கூட அவங்க மன்னித்துருவாங்கன்னு தெரியும். அதை தாண்டி அவங்களோட அன்பு தான் அவங்கள கட்டி இணைக்குது. அதுதான் கிருபைன்றதை இங்கே தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்தது அதுக்கப்புறம் என்ன பேசுவார் தீர்க்கதரிசின்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அன்பை, அதுக்கப்புறம் லீகலிஸ்ட் அதாவது ஆர்மேனியர்களும் கேல்வினியர்களுக்கும் இருக்கிற பார்வையிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கேல்வினிஸ்ட்டுகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அவங்க ஹைப்பர் கிரேஸ் பக்கம் போடுவாங்க. கிருபைன்னு சொல்லி நான் என்ன செய்தாலும் தேவன் கொண்டு வந்துடுவார்ன்ற அந்த லைனில் புரிஞ்சு கொண்டு தப்பாக போகிறாங்க. அர்மேனியர்கள் எப்படி போகிறாங்க, லீகலிஸ்ட்டை சொல்கிறேன், அவங்க நான் ரட்சிப்புக்கு ஒரு சில கிரியைகளை செய்யணுன்ற அந்த பார்வையில் போகிறாங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசி திருமண உறவை எடுத்துக்கொண்டு இது ரெண்டும் எப்படி தப்புன்றதை குறித்து இங்கே பேசுவார் தீர்க்கதரிசி. நீ படித்து பாருங்கள். அடுத்தது, ஒருவேளை இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா இன்னும் 50 ஆண்டுகள் வாழ்ந்தாலுமே நான் சுவிசேஷம் பிரசங்கிக்காமல் அப்படியே இருந்தால் கூட ரட்சிக்கப்பட்டுருவேன்.
நான் ஏன் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறேன்னு சொன்னால், அவருடைய ரட்சிப்பை உணர்ந்து கொண்டு அவருடைய அன்பையும் அபரிவிதமான அன்பை நான் புரிந்து கொண்டிருக்கேன். அதனால் தேவனுக்கு ஏதாவது நான் செய்யணுன்றது நான் வெளிப்பாட்டினால இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அருமையான விஷயம் இந்த விஷயம் சொல்லுவார். அவருடைய அன்பை என்னால் விவரிக்க முடியாது, அதனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி தீர்க்கதரிசி இந்த விஷயத்தில் இங்கே பேசி இந்த விஷயத்தை தீர்க்கதரிசி பேசுகிறார். அடுத்த லைன் பாருங்கள். புத்திர சுவிகாரன்ற விஷயத்துக்கு இங்கே தான் வருவார். ஸ்தானத்தில் வைக்கப்படுதல், அதான் பாயிண்ட். இங்கே தான் வர்றார். 63ஆம் பேரால வர்றார் பாருங்கள். பார்த்தீங்களா, 63ஆம் பேரால தான் வர்றாரு. ஸ்தானத்தில் பொறுத்துதல், அதான் இந்த செய்தியோட தலைப்பு இல்லையா? அப்போ இங்கே 6ஆவது வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுற. தமிழில் 3ஆவது வசனம் இருக்குது, இங்கிலீஷில் 6ஆவது வசனம். இங்கிலீஷில் 3ஆவது வசனம். சரி, அவர் மாற்றி பேசுகிறார். 6ஆவது வசனம் நீ பாருங்கள், வீட்டில் பாருங்கள். அதான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். அதான் அந்த லைன். அப்போது சுவிகார புத்திரர், புத்திர சுவிகாரமே முன்குறித்தல்ல இருக்குதுன்ற ஒரு விஷயத்த பேசுவார் தீர்க்கதரிசி. நம்ம புத்திர சுவிகாரம் வேணும்னு கேட்குறோம் இல்லையா, நம்ம உள்ளது பேசுகிறோம். ஆனால் அந்த புத்திர சுவிகாரமே முன்குறித்தல் அடிப்படையிலாம் இருக்குது. ஆல்ரெடி இவங்கெல்லாம் புத்திர சுவிகாரத்தை பெறுவாங்கன்றது அவர் முன்குறித்திருக்கிறார், சுவிகார புத்திரர் ஆகும்படிக்கு. மற்றவங்கெல்லாம் குமாரர்கள், ஆனால் இவன் தான் என்னுடைய சுவிகார புத்திரன். அப்படின்னா என்னுடைய எல்லா உரிமைகளுக்கும் என்னுடைய சுதந்திரத்துக்கும் அதிகாரின் அப்படின்ற அந்த நியமித்தல்ன்றது முன்குறித்தல் இருக்குதுன்ற அந்த ஆங்கிள் தீர்க்கதரிசி இந்த இடத்துல பேசுவார். அதுதான் இந்த விஷயத்துடைய லைன். அப்போ அதுதான் இங்கே கீழே அப்படியே பேசுவார். நம்ம சுவிகார புத்திரராக்கி கொள்ளுதல், ஸ்தானத்தில் பொறுத்துதல். அவர் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தன்னுடைய சபையை அந்த ஸ்தானத்தில் பொறுத்துக்கிறார். அவர் முன்பதாகவே அவர் நினைத்து இவங்க சுவிகார புத்திரர்கள் ஆகணும்னு சொல்லி சிந்தையில் அவர் முன்னறிந்து முன்குறித்ததுனால பூமியில் அவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி அவர்களை அழைத்து, இதெல்லாம் நம்மளுடைய பார்வையில் நம்ம செய்கிறது மாதிரி தோணும். நம்மளுடைய பார்வையில் நம்ம செய்கிற மாதிரி தோணும். ஆனால் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் தேவன் இது எல்லாத்தையும் செய்து கொண்டே வரார். ஏன்னா அவருடைய முன்குறித்தலின் விளைவுன்றது மூலமாக இதை புரிஞ்ச முடியும். அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தையை குறித்து பேசுவார். பெந்தகோஸ்தைன்றது அது ஸ்தாபனம் அல்ல, அது ஒரு அனுபவம்ன்றதை பேசுவார். பெந்தகோஸ்தை ஸ்தாபனமாக்க முயற்சித்து அது செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க, ஆனால் செய்ய முடியாது. பெந்தகோஸ்தைன்றது ஒரு அனுபவம். ஏன் அப்படி பேசுகிறாருன்னா, தீர்க்கதரிசி அவர் காலத்தில் இருந்தது பெந்தகோஸ்தை. இன்றைக்கி நம்ம அதை தாண்டி வந்திருக்கிறோம். பெந்தகோஸ்தையை ஸ்தாபனமாக்காதீங்க, அது ஒரு அனுபவம் அப்படின்றத குறித்து பேசுகிறாரு. பரிசுத்தாவியே நீ ஸ்தாபனமாக்க முடியும். பெந்தகோஸ்தை ஸ்தாபனமாக்குறதும் பரிசுத்தாவியை ஸ்தாபனமாக்குறதும் ஒன்று. பரிசுத்தாவியை என்ன பண்ண முடியாது? ஸ்தாபனமாக்க முடியாது. ஸ்தாபனன்றது கட்டப்பட்டது, கட்டுறது, நம்மளை அடிமைத்தனப்படுத்துறது. பரிசுத்தாவின்றது நம்மளை விடுதலைப்படுத்துறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அது மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அடுத்தது தீர்க்கதரிசி தம் பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியை அபிஷேகத்தின் மூலமாக புது பிறப்பை கொடுக்குறார். தேவர் தீர்க்கதரிசி இந்த பரிசுத்தாவி பெறுவதையும் புத்திர சுவிகாரத்தை இங்கே வேறுபடுத்தி காட்டுறதுக்கு இங்கே ஒரு லைன் சொல்வார். என்ன லைன் சொல்கிறாருன்னா, பரிசுத்தாவி பெறுறது புத்திர சுவிகாரம் கிடையாது. பரிசுத்தாவி பெறுதுன்றது பிள்ளையாக பிறக்க செய்கிறது. புரியுதுங்களா? புத்திர சுவிகாரன்றது அந்த பரிசுத்தாவிக்குள்ள அவர் நமக்கு வைத்த ஸ்தானம், அந்த விஷயத்தை சொல்லுவார். நீங்கள் பரிசுத்தாவி பெறாமல் மனமாறவே முடியாதான்? ஏன் நிறைய பேர் மனமாற்ற இல்லைன்னு சொன்னால், அவங்க நிச்சயமாகவே அவங்க மறுபிறப்பை குறித்து சந்தேகப்பட வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. புரியுதா? இந்த செய்தியில் இருக்கலாம், செய்தியை கேட்கலாம், பல வருஷமாக இருக்கலாம். மறுதளிக்கும் போது அந்த நபர் உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறாரா அப்படின்ற அந்த கேள்வி அந்த இடத்துல வந்துடுது. நான் சொல்கிறது தவறான காரியங்கள் கிடையாது. இந்த செய்தியை மறுதளிக்கிறதையும் இந்த செய்தியை இந்த செய்திக்கு மேலே ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த செய்திக்கு வெளியே எனக்கு ரட்சிப்பு இருக்குதுன்றது தேடி போகிறாங்க பாருங்கள். அதை குறித்து சொல்கிறேன். நற்கிரியைகளை குறித்து பேசலை, இல்லை ஏதோ ஒரு மாம்சரீதியான தவறுகளை சிறிய விழுகைகளை குறித்து பேசலை. புரிஞ்சுங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். அப்போ பரிசுத்தாவி பெறாமல் ஒரு மனுஷன் மனம் மாற முடியாது. மனம் மாற்றத்தில் தான் செயல் மாற்றம் இருக்குது. ஒரு மனம்ன்றது உள்ளே நடக்கிறது, செயல் மாற்றம்ன்றது உள்ளே நடக்கிறதுடைய வெளிப்பாடு தான் வெளியே நடக்குது. அப்போ மனம் மாறுதல் தான் ஃபஸ்ட்டு. ஒரு செகண்டு. ஓகே, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? அடுத்த லைன், கிறிஸ்து சபைக்காக தம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுது. இங்கே இன்னும் பாருங்கள், இன்னொரு மேஜரான உபதேசங்களை இந்த செய்தியில் வருது.
கிறிஸ்து தமக்காக தன்னுடைய சபைக்காக தன்னை ஒரு பரிசுத்தமாக்கி கொள்ளுதல் அப்படின்ற உபதேசத்தை பேசுகிறார். முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுக்குரிய எல்லா உரிமைகளிலும் உலகத்தின் காரியங்களிலும் அவர் ஈடுபடுறதுக்கு உரிமை இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் கேட்குறது புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்ல புரியுதுங்களா? ஹலோ, என்ன சொல்றார் கவனிங்க. இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்றார். யோவான்ல சொல்றார், அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்கிறேன்னு சொல்றார். இது ஒரு ஊழியக்காரனுக்கும் தேவை, ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவைன்றதை சொல்றார் தீர்க்கதரிசி. அது ஒரு மேன்மையான விஷயம். தீர்க்கதரிசி சபையுடைய ஒரு போதவரோட பேசி கொண்டிருக்கும் போது அந்த சபையின் போதவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட காரியங்களை சபை விசுவாசிக்கிறது இல்லை, ஆனாலுமே அவர்களுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்கி கொள்கிறேன் அப்படின்றார். அப்போ அவரை பார்த்து தீர்க்கதரிசி கட்டி தழுவணும் போல இருந்துச்சு, எனக்கு ரொம்ப அருமையான காரியம்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பேசின விஷயத்துக்கு வருவார். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் செய்கிறதுக்கு அவர் ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்றதுக்கும் பூமிக்குரிய எல்லா விதமான ஆசாபாசங்களை அனுபவிக்கிறதுக்கும் உரிமை இருந்தாலுமே கூட அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்காமல் இருந்தார். எதுக்காகன்னு சொன்னால், அப்படி போயிருந்தாருன்னு சொன்னால் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதுவான அந்த ரத்தத்தை செலுத்தியிருக்க முடியாது, அதுக்கு எலிஜிபிள் பர்சனாக இருந்திருக்க மாட்டார். அதனால் அவர் தன்னைத்தான் பரிசுத்தமாக்கி கொண்டார் நமக்கு முன்மாதிரியாக. அது மாதிரி ஒரு ஊழியனோ ஒரு கிறிஸ்துவனோ ஏன் நம்ம பயபக்தியாக பார்த்து நடக்கிறோன்னு சொன்னால், மற்ற சுற்றி இருக்கிறவங்களுக்காக, நமக்காக மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம பரிசுத்தமாக்கி கொள்ளணும். அதான் பிறருக்காக வாழ்கிறது அப்படின்ற அந்த விஷயத்தை தீர்க்கதரிசி மேற்கோள் காட்டுறார். அடுத்தது அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்த சொல்கிறார் தீர்க்கதரிசி. முக்கியமான விஷயத்த பேசுகிறாரு. ஒரு பிரசங்கிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நிலை ஒரு பிரசங்கி இருக்கிறா, அந்த பிரசங்கிக்கு எது வருத்தத்தை ஏற்படுத்தும்ன்றதை சொல்கிறாருன்னு சொன்னால், எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்னென்னா, தேவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்த பிறகும் அவர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க இல்லையா, அதுதான் ஒரு பிரசங்கிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துக்கத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வான். ஏன்னா ஒரு பிரசங்கி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், சபைக்குள்ளே பேசுகிறார். ஏன்னா சபைக்கு கண்காணி பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த காரியம் பிரசங்கிக்கப்படாமலோ இல்லை அவங்களுக்கு தெரியாமலோ இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது தெரியும் போது அவங்க பிரசங்கித்த பிறகு அவங்க செய்கிற காரியத்திலே தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கும்போது அங்கே அவங்களோட நியாயத்திற்கு தாக்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஊழியனை அதை மிகவும் வருத்தப்பட செய்ய வைக்குதான் ஒரு ஊழியனை. அது இங்கே இந்த விஷயத்தை தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு சொல்கிறாரு. அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியை இது எல்லாமே செஞ்சுட்டு ஒரு ஊழியன் மூலமாக ஒரு போதகர் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகும் அவன் நிலையில் மாறாமல், ஆனால் நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி உரிமை கோர்றது அது மோசமாக ஒரு ஊழியக்காரனை மறிக்கும்படி செய்யுதுன்றார். நிச்சயமாக அந்த விஷயத்தை அருமையாக சொல்கிறார் தீர்க்கதரிசி. அப்புறம் 47வது அடுத்தடுத்த பேராக்களில் பெண்களுடைய நடத்தை கேடு, பெண்ணாதிக்கத்தை குறித்தும், ஆண் தன் ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்கிறத குறித்தும், பெண் பிரசங்கித்த நியமித்தலை குறித்தும் இந்த விஷயங்கள்லாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, மேற்கோள் காட்டுறாரு. அடுத்து ஸ்தாபனங்களில் இருக்கிற ஞானஸ்தானத்தை குறித்து தவறான புரிதல்கள் எங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியை என்னதான் அவங்க மீட்டிங்ஸ் கூப்பிட்டாலும் அவர் ஒரு மூடபக்தி வைராக்கியம் கொண்டு வர நபராக நினைக்கிறாங்க. அது மாதிரி தான் ஒரு பிரசங்கியும் ஒரு உண்மையான வார்த்தையை கொண்டு வர பிரசங்கி தன்னுடைய ஜனங்களாலையும் ஒரு சொசைட்டியாலையும் ஒரு கிரேசியாக பைத்தியக்காரனை நினைக்கப்படுறான்றதை குறித்து தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரனும் அந்த மாதிரி நினைக்கப்பட்டிருக்கிறான். எலியா காலத்தில் எலியாவாக இருக்கட்டும், யோவான் ஸ்நானகன் காலத்துலையும் யோவான் ஸ்நானகனாகட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நபர்கள் அப்படி தான் அழைக்கப்பட்டாங்கன்றதை தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்புறம் 48-50 பேராக்களில் மாய்மாலக்காரர் இந்த கடைசி காட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, மாய்மாலக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, நம்ம இது கடைசி காலம் எப்படி இருக்குன்ற விஷயங்கள்லாம் தீர்க்கதரிசி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அடுத்தது ஒரு உண்மையான கிறிஸ்துவன் எப்படி இருப்பான். ஏன் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன், ஒரு ஊழியக்காரனும் கிறிஸ்துவும் ஒரு உண்மையான நபரும் மற்றவங்களுக்காக வாழ வேண்டியவனாக இருக்கிறான். தன்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன உணவு சாப்பிட்றதுலேருந்து, அவன் போடுற ட்ரெஸ்லேருந்து, அவன் விரும்புகிற காரியங்கள்லேருந்து மற்றவங்களுடைய பரிசுத்தத்துக்காக, மற்றவங்க ரட்சிக்கப்படுவதற்கு எதுவாக தன்னை தான் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டியவனாக இருக்கிறான். சில காரியங்கள் தன் விரும்பின காரியத்தையும் கூட அவன் மற்றவர்களுக்காக இழக்க வேண்டியவனாக இருக்கிறான். அந்த விஷயத்த சொல்வார் தீர்க்கதரிசி. அப்போ அந்த மாதிரி இங்கே ஒரு கிறிஸ்துவன் ஒரு லீலி புஷ்பத்தை போல இருக்கிறான். ஒரு லீலி புஷ்பம், கலாலிலி அப்படின்னு சொன்னால் ஒரு சேத்துல வாழ்கிற லீலி தன்னுடைய எல்லா காரியத்தையும் தேனீக்களுக்காகவும் இல்லை மருத்துவத்துக்காகவும் விட்டு கொடுக்குது. அந்த மாதிரி தான் ஒரு கிறிஸ்துவம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்கிறார் தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி தன் சொந்த சபை மக்களுக்கு பிரசங்கம் செய்யும் விதம், அப்புறம்
தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு பிரசங்கி தன் சொந்த சபைக்கு எப்படி பிரசங்கிக்கணும், அதே போல் வெளியே இடத்துக்கு போகும்போது எப்படி பிரசங்கிக்கணுன்றதை குறித்து தீர்க்கதரிசி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அடுத்த பேராவில் புத்திர ஸ்வீகார வைபவம்னா அந்த நிகழ்ச்சி சேமனி, அந்த அடாப்ஷன் சேமனி எப்படி நடக்குன்றதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது 54வது அடுத்தடுத்த பேராக்கள் வரும்போது தேவபுத்திரர் வெளிப்படுதல், பூமி எதுக்காக காத்து கொண்டிருக்கிறது, ரோமர் 8வது அதிகாரத்தில் வாட்சா உங்களுக்கு தெரியும். சிருஷ்டியானது அழிவுக்குற அடிமத்தனத்தில் அழியாமை தரித்துக் கொள்வதற்கு சகல சிருஷ்டியும் கர்ப்பவேதனைப்படுகிறது. பூமி எல்லா சிருஷ்டிகளும் நீங்கள் பார்க்குற எல்லா சிருஷ்டிகளும் ஏன் அது பர்த் பெயினை அடைந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால், தேவபுத்திரர் திரும்ப பூமியை மீட்டு கொண்டு இந்த பாவத்தெல்லாம் போயிட்டு ஆதாம் காலத்தில் இருந்த மரணம் இல்லாத ஒரு காரியத்தை இந்த பூமியும் மனுஷன் மட்டும் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டிகளும் அடையணுன்றதுக்காக காத்து கொண்டிருக்குது. அதுதான் அப்போது காரணம் என்ன, தேவபுத்திரர் வரணுன்றதுக்காக தான்றதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது பாவ நிவாரணத்தை குறித்தும் மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவன் செய்யும் தவறுகளை குறித்தும் இங்கே தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பாவ நிவாரணன்றது என்ன, மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்றத சொல்கிறார். பாருங்கள், பாவ நிவாரணம் என்று ஒன்று இல்லாமல் நீங்கள் தேவனுடைய முன்குறித்தலை பற்றியும் அவருடன் வீற்றுத்தலை பற்றியும் போதிக்க முடியும். எப்படி போதிக்க முடியும்? பாவ நிவாரணன்ற ஒரு விஷயம் இருக்குது நமக்காய் பாவ நிவர்த்தி பண்ணுறதுக்கு. நிவாரணின்றது தெரியும் உங்களுக்கு. நிவாரணின்னா அதை போக்குவது, பாவத்தை போக்குவது அப்படின்றத குறித்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தினந்தோறும் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பீர்களானால் நீங்கள் தவறு செய்ய நேரிட்டால் உங்கள் தவறுக்காக விசனப்படுவீர்கள். ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்குரிய இருதயம் எப்பொழுதுமே இந்த செய்தியை ஃபாலோ பண்ணுறவனோ மறுபடியும் பிறந்த நபர் அவனுடைய பாவத்துக்காக விசனப்படுவான், ஒரு நாள் அதை குறித்து வெக்கப்படுவான், அதுக்காக ஒப்பு கொடுப்பான். இந்த எல்லா விஷயம் ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கும், இல்லை இந்த மணி நேர செய்தியில் மறுபடியும் பிறந்த நபருக்கு இருக்கும். எப்பொழுது தன் குற்ற மனசாட்சி இல்லாமல், இல்லை அதுக்கு எந்த கவலையும் கொள்ளாமல் நான் அப்படி தான் அப்படின்ற நிலையில் ஒருத்தர் இருப்பானா, அவன் மறுபடியும் பிறத்தலை சந்தேகிக்கப்படணும். அவன் கிரயத்தை என்ன பண்ணல, பாவ நிவார்த்தியை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். அடுத்தது மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவன் ஒரு சிறு குழந்தை போல இருக்கிறான். நான் தான் சொன்னேன், சிறு குழந்தை போல இருக்கிறான். குழந்தைய எப்படி ஒரு தகப்பன் தாய் அடிக்கிறதுலையோ அவன் சிறு தவறுகளை செய்யும்போது அப்படி இருக்கிறான். அவனை எப்படியாவது அவன் ஒரு பரிபூர்ண மனிதனாக வளரணும், தகப்பனை போல இருக்கிறதுக்கு எப்படி பெற்றோர்கள் உதவுறாங்களோ அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுறாருன்றதை தீர்க்கதரிசி வர காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்தது அவருடைய கிருபையை பெருக பண்ணுதல்ன்ற வார்த்தையை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணார். அடுத்தது அன்றைக்கி அந்த வசனத்தில் கீழே இருக்கும் பாருங்கள், இப்படி இருக்கும். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் கூட எங்களோடு கூட பெருக பண்ணினார். அபண்டன்ட்ன்ற வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்படின்னா ஞானத்தோடும் புத்தியோடும் அப்படின்னா சகல ரகசியங்களினால வெளிப்படுத்தினார். அந்த கிருபை எப்படி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா, அவருடைய அந்த ஞானத்தோடும் புத்தியோடும் கூட அவர் தன்னுடைய உலகத்தோடு இருந்த எல்லா ரகசியங்களை வெளிப்படுத்துறது தான் அந்த கிருபை நம்மக்கிட்ட அதிகமாக காட்டுறதா இருக்குது அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இங்கே தான் கீழே பாருங்கள், அதை வாசிக்கிறேன். சகல ஞானத்தோடும் பெருக பண்ணினார் என்ற வார்த்தையை தீர்க்கதரிசி கீழ்கண்டவாறு விளக்குகிறார். தேவனுடைய ஆவி அவர்களை வழிநடத்தி சகல கிருபையினாலும் அவர்களை பெருகினவர்களாய் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் புரிந்து கொள்ளுதலோடும் பகுத்தறிவோடும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக இருக்கின்றனர். அது தவறு என்று உனக்கு தெரிந்தால் நீங்கள் அதை குறித்து கவனமாயிருக்கிறீர்கள். அது தவறு என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை அணுகவும் கூட கவனமாயிருக்கிறீர்கள். அதுதான் ஞானம். அதை எப்படி அணுக வேண்டும் என்றது குறித்து நீங்கள் உறுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினாவு உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபட அற்றவர்களாக இருக்கிறீர்கள். இதுதான் அந்த கிருபைன்ற. ஒரு இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு தேவபுத்திரனா எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், பெண்கிட்ட எப்படி ஊழிய இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், சொசைட்டிக்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது பாருங்கள். சில பேருக்கு தெரியும், பிரதர் எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியறதில்ல பிரதர், டேபிள் மேனஸ் தெரியல, ஸ்டேஜ் மேனஸ் தெரியல, ஒரு மனைவியாக எப்படி நடந்து கொள்வது தெரியல, கணவனாக எப்படி இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அந்த கிருபை இன்னும் முழுமை அடையலை அவங்களுக்கு அர்த்தம். அந்த தேவன் அந்த எல்லாத்தையும் நமக்கு அந்த கிருபையை பெருக பண்ணாருன்னு சொன்னால் இந்த இடத்துலலாம் எப்படி நடந்து கொள்ளணுன்றது ஃபஸ்ட் நமக்கு தெரியும். எங்கே நம்ம பொறுமையாக போகணும், எந்த இடத்துல நம்ம பொறுமையாக நடந்து கொள்ளணும், இந்த விஷயங்கள்லாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு அதை சொல்கிறாரு. அந்த கிருபை எப்படி கொடுக்குறாருன்னு சொன்னால், அவர் ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றுற மாதிரி தரலையா, ஒரு ஷவலில் எடுத்து போடுறாரு. ஷவல்னு சொன்னால் அந்த மண்வெட்டியில் எடுத்து நம்ம மேலே அந்த கிருபை எடுத்து நம்ம மேலே போடுறதா தீர்க்கதரிசி சொல்கிறார். எடுத்து நம்ம மேலே ஊற்றுறாரு. அதை இன்னும் அந்த மெச்சூரிட்டி அடையணும். என் பிள்ளை, என்னுடைய குமாரன், மறுபடியும் பிறந்த குமாரன், நான் எப்படி இருந்தனோ அவ்விதமான அந்த பக்குவத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த கிருபையே, அந்த புரிதல்களை, எல்லா காரியத்தையும் நம்ம மேலே எடுத்து ஊற்றுறார். அந்த ஒரு தவறுகளை குறித்து, பாவத்தை குறித்து குற்ற உணர்வாக இருக்கட்டும், ஒரு தவறு செஞ்ச பின்னாடி சீக்கிரமாக போய் மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், தவறை உணர்றதா இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறதா இருக்கட்டும், வேலை இடத்துலையாக இருக்கட்டும், சொசைட்டியில் இருக்கட்டும், எப்படிலாம் நடந்து கொள்ளணுன்றதை குறித்து
தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார், இன்னும் அதிகமான அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறாருன்றார். அடுத்தது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஜான் வெஸ்லி தேவபக்தி உள்ள நபராக இருக்கிறாரு. அந்த ஜான் வெஸ்லி இந்த காலத்தில் இருந்திருந்தாருன்னு சொன்னால் அவர் மெத்தோடிஸ்ட்டை பார்த்து அவர் மனஸ்தாபப்பட்டிருப்பார். ஏன்னா ஜான் வெஸ்லி மூலமாக வந்து தான் மெத்தோடிஸ்ட் கூட்டம். அவங்க பரிசுத்தமாக்கப்படுறதில் அவங்க என்ன பிரசங்கிக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எப்படி தப்பாக அவங்க போகிறாங்கன்றதை குறித்து தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது பவுலுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறார். அடுத்த லைனில் பேராக்களில் இங்கே பேசுகிறார். எந்த இடத்துல பேசுகிறான்றதை நான் புக்கில் சொல்லிடுறேன். இங்கே தீர்க்கதரிசி 100வது பேரா, 100 பேசுகிறார் பார். 100 பேராலேருந்து பேசுகிறார். 108 100 பேசுகிறார் பார். பவுல் தமஸ்கு போகிற வழியில் எப்படி தேவன் பவுல் அழைச்சார், பவுல் தன் சபைக்கு கொடுத்த உபத்திரவம், பவுலுடைய புரிதல் எப்படி இருந்துச்சு சொன்னால், நான் அப்படி போனேன், தேவன் என்ன பண்ணான்னு சொன்னால் என்னுடைய நான் போகும்போது அந்த அக்கினி என்னை தாக்கி, அந்த வெளிச்சம் என்னை தாக்கி எனக்கு குருடாக்கி கொண்டு வந்தார்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கலாத்தியரில் பவுல் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சொன்னால் என் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னே தேவனை அழைத்து என்னை பிரசுரப்படுத்தி கூப்பிட்டாரு, இதுக்காக என்னை புரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி வைத்திருக்கிறார், அவருடைய முன்குறித்தல்ன்றதை அப்புறம் வெளிப்படுத்துகிறார். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இந்த செய்தி வந்து ஏதோ தற்செயலாக நடக்கலை. நான் வந்து இந்த செய்திக்கு விரோதமானவனாக பின்மாற்றத்துலேயும் வேறு வகைகளில் தேவனுக்கு தூஷணமாகவும் இருந்தேன். ஆனால் அவரோட முன்குறித்தல் தான் எனக்கு கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்குதுன்றதை தீர்க்கதரிசி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போது நீங்கள் இந்த இதில் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் படித்து பார்த்தா எனக்கு தெரியும், ஏதோ கிராஜுவலாக நடக்கிற மாதிரி இருக்கும். அனனியா கூட இது புரிஞ்சிக்காமல் இருப்பார். பவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த தமஸ்குல இருக்கிற ஒரு சீஷன் அனனியா, அந்த அனனியா கூட ஆண்டவரே இந்த நபர், இந்த சவுல் என்பவன் கிறிஸ்துவ சபையை துன்பப்படுத்துகிறவனாக இருக்கிறானே, அவனை எப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கன்ற மாதிரி பேசுவார். ஆனால் இது தேவனோட முன்குறித்தல் அப்படின்றத அதுக்கப்புறம் பவுல் உணர்ந்து கொள்வார். அதை திரும்ப தீர்க்கதரிசி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் அழைச்ச பின்னாடி பவுல் அவர் பெற்றுக்கொண்ட உபதேசத்தை எங்கேயும் ஃபேக்ட் செக் பண்ணல, கிராஸ் செக் பண்ணல. இது ஒரு நாள் பேதுருக்கிட்ட போய் பேதுருக்கிட்ட பேசும்போது பேதுருவும் கூட இதே உபதேசத்தை பிரசங்கிக்கும் போது தான் பவுலுக்கு புரியுது, ஓகே இது தேவனுடைய முன்குறித்தல் அழைத்தல்ன்றதை புரிஞ்சு கொள்கிறார். பேதுருக்கிட்ட பெற்றுக்கொள்ள, எந்த பாசாரியிட பெற்றுக்கொள்ள, பரிசேயர் சசேர்கிட்ட இதை பெற்றுக்கொள்ள, யார்கிட்ட பெற்றுக்கொள்ள, இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தினார். அவர் அரபி தேசத்துக்கு போய் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள்லாம் எடுத்து ஆராயும் போது தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசி கூட அப்படி தான் அவருடைய தூதனானவர் இதை வெளிப்படுத்தும் போது, அவர் வேதாகமத்தை எடுத்து திறந்து பார்க்கும்போது, அவர் எடுத்து திரும்ப அதை என்ன பண்ணுறாரு, ரீகால் பண்ணும்போது டனல் மில் கேவ், கிரீன் மில் கேவில் எல்லா தேவனை வெளிப்படுத்துகிற மாதிரி பவுலுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ அது மாதிரி தீர்க்கதரிசி அவர் பெற்ற உபதேசத்தை குறித்து அதெல்லாமே என்ன வருதுன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்துவுல விசுவாசியுடைய பங்கு இந்த காரியங்களாம், இந்த உபதேசம்லாம். இது வந்து ஒரு கிறிஸ்துவில் ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசிக்கு மாறுபடாது. ஏன்னா முன்குறித்து அழைக்கப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே இவ்விதமான கிருபைகளே கொடுக்கப்படுதுன்றதை இது மூலமாக விவரிக்கிறார் தீர்க்கதரிசிங்க. அடுத்தது இந்த விசுவாசிகள் ஆன பிறகு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுதலை குறித்து தீர்க்கதரிசி என்ன பண்ணார் சொன்னால், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுது விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவி வர்றதில்ல, விசுவாசித்த பிறகு அந்த விசுவாசத்தின் நிச்சயமாக பரிசுத்தாவி தேவன் கொடுக்குறதா சொல்கிறார். இதை இங்கிலீஷ் பைபிளில் வென் யூ பிலீவ்டுன்னு இருக்குது. நீங்கள் விசுவாசித்த போது இருக்கு, நீ விசுவாசித்த போதுன்னு இருக்கு. ஆனால் ஒரிஜினல் அரமேயிக் மொழியில், கிரீக் மொழியில் ஒரிஜினல் அரமேயிக்கில் இது விசுவாசித்த பிறகு அப்படின்ற அந்த வார்த்தை இங்கே இருக்குது. அப்போது இங்கே அடுத்த தீர்க்கதரிசி என்ன சொன்னால், ரத்தம் நம்மளை என்ன செய்யுது, விசுவாசம் நமக்கு என்ன செய்யுது, ரத்தம் நமக்கு என்ன செய்யுதுன்ற ரெண்டு விஷயத்தை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்தடுத்த நீங்கள் செய்திகளில் அடுத்த லைனில் இங்கே பேசுவார். அடுத்த எந்த லைனில் பேசுவார்னா பாருங்கள், அது காட்டுறேன். அந்த லைனில் 131 ரத்தம் என்ன செய்துன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தீர்க்கதரிசி. இங்கே நான் அதை லைன் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் தேவனத்தில் கொண்டுள்ள விசுவாசம் தான் ரத்தம் பாவத்திலிருந்து உங்களை சுத்திகரிக்குதான். பாருங்கள், இது ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறார் தீர்க்கதரிசி. விசுவாசம் தான் ரட்சிப்பை கொடுக்குது, ரத்தம் கிடையாது. ரத்தம் நமக்கு பாவ நிவர்த்தியை கொடுக்குதுன்றார். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே நமக்கு ரட்சிப்பு இருந்துச்சு, விசுவாசிக்கும் போது அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போது இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு முக்கியமான நுணுக்கமான உபதேசங்களாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ரத்தம் நம்மளை ரட்சித்ததுன்னு நினச்சிக்கிறோம். நுணுக்கமாக போய் பார்த்தா ஆனால் ரத்தம் ரட்சிக்கலை, விசுவாசம் ரட்சிச்சது. நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அந்த விசுவாசத்தின் மூலமாக ரத்தத்தை பெறுறோம், ரத்தம் நம் பாவத்தை நிவர்த்தி செய்யுதுன்றதை இங்கே புரிந்து கொள்ள முடியுது. இங்கே பாருங்கள், விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், அது தேவன் தன் முன் அறிவின்படி உங்களை அழைத்தது நிமித்தம் ரட்சிக்கப்பட்டீர்கள்.
அந்த ரட்சிக்கப்பட்ட உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டு பாவ நிவர்த்தி அடைந்து பரிசுத்தமாக்கப்படுதலின் வழியாய் வந்து அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே வர்றீங்கன்றதை தீர்க்கதரிசிங்க என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்த லைன் பாருங்கள், தீர்க்கதரிசி 9:11 போகிறார். ரோமர் 9:13-11 அதெல்லாம் தீர்க்கதரிசிங்க சொல்கிறார். ரட்சிப்பு எவ்வளோ காலம் நீடிக்கிறதுன்றதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு சொன்னால், ரட்சிப்பை இழக்கப்பட முடியுமான்றதை தீர்க்கதரிசிங்க பேச வர்றார். பேச வரும்போது தான் ஒரு லோக்கல் சர்ச்சில் விசுவாசி அவிசுவாசி பாவனை விசுவாசின்றவங்க இருக்கிறாங்க. அப்புறம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம், இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயத்தை கவனிங்க. எபிரேயர் பிரத்யேகமாக வந்து யூதர்களுக்கு எழுதப்பட்டிருக்குது. அவர் எப்படி வந்து ஒரு வேலைக்காரனாக இருந்தார், எப்படி ஆசாரியனாக இருந்தார், எப்படி ஆசரிப்பு கூடார சத்தியம் எப்படி இருந்துச்சு, பாவ நிவாரணியாக இருந்தார், இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 9ஆம் அதிகாரத்தில் 9:11 இப்படி இருக்கும். பாருங்கள், வாசிக்கிறேன். கிறிஸ்துவான வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியார் வெளிப்பட்டு கைகளால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த மீட்பு ரட்சிப்புன்றதை குறித்து தீர்க்கதரிசி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன சொல்கிறாரு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு மீட்பு அடையணும், மீட்பு அப்படின்னா மீட் பண்ணனா இழக்கப்பட்டு போனதை திரும்பவும் அடையிறது. அது எப்போ நடக்குது? வருஷத்தில் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அவன் லேண்டை விற்றுருந்தாலும் சரி, இல்லை அவன் இழக்கப்பட்டு போய் அடிமையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் சரி, அவன் மீட்பு அன்னைக்கு உண்டாகும். அது நித்திய மீட்புக்கு அடையாளமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைச்சது போல் பரலோக ஆசரிப்பு கூடாரன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எடுத்துக்கின்னு அவரே ஆட்டுக்குட்டியாக இருந்து, அவரே ஜட்ஜாக இருந்து, அவரே வந்து அட்டானியாக இருந்து ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போயிட்டு ஒரே டைம் நம்மளை மீட்டு கொண்டார். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் அடிமையாக இருந்தான். அதே போல் நம்ம பாவத்தினால் அடிமையாக்கப்பட்டோம். நமக்குரிய லேண்ட் அடிமையாச்சு, பூமி அடிமையாச்சு. அதே போல் பூமி அடிமையாச்சு. அதே போல் பழைய ஏற்பாட்டில் ஒரு சுதந்திரவாளி தன் லேண்டை ஏதோ ஒரு காரியத்துக்காக விற்று போட்டான். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அவனுக்கு ஜூப்ளி போது திரும்ப எல்லாம் பெறப்பட்டது போல் நமக்கும் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட போது அவர் அடிக்கப்பட்டு அவர் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போகும்போது அவன் திரும்பவும் எல்லாத்தையும் ரெட்ரைவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றத இங்கே தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆசரிப்பு கூடார சத்தியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆசரிப்பு கூடார சத்தியம் மிகப்பெரிய உபதேசம். அதை நான் இங்கே சொல்ல இங்கே தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்புறம் இந்த ஆசாரியன் உள்ளே போகும்போது எப்படி பரிசுத்தம் அப்படின்ற அந்த மணிகள் ஒழிக்க போனானோ அது மாதிரி ஒரு கிறிஸ்துவ ஜீவமானது அப்படி பரிசுத்தம் அவனுடைய நடையிலும் பேச்சிலும் பார்வையிலும் பரிசுத்தம்ன்ற அந்த அளவுக்கு இருக்கணும் என்றதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது பூமியானது எதற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பேசுவார். சர்வ சிருஷ்டி எதுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத குறித்து தீர்க்கதரிசி ரோமர் 8ஆம் அதிகாரத்திலேருந்து 19ஆம் வசனத்துலேருந்து இது எல்லா விஷயத்துலேருந்து பேசுகிறாரு. இங்கே தான் நித்திய பாதுகாப்பை குறித்து பேசுகிறாரு. அடுத்து நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அப்புறம் மறுபிறப்பு, புத்திர சுவீகாரம் இவைகளுக்கு இருக்கிற வேறுபாடை சொல்கிறார். இது எங்கே சொல்கிறாரு? நான் சொல்ல பாருங்கள். எங்கே சொல்கிறாருன்னா, ம் 151ஆம் பேரால சொல்வார் பாருங்க. நீங்கள் ஸ்வீகார புத்திரனாக ஆன பிறகு நீங்கள் ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறீர்கள், நீங்கள் சரியான இடத்தில் வைக்கப்படுகிறீர்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது குமார்த்திகள் ஆகிவிடுகிறீர்கள். அப்போ குமார்த்திகள் ஆகிறது வேற, பரிசுத்தாவி பெறுறதா இருக்குது. ஸ்தானத்தில் பொருத்தப்படுறது தான் பரிசுத்தாவி. நம்ம அந்த பரிசுத்தாவிக்குள்ளே தேவன் நம்ம வைக்கப்பட்ட எல்லா சுதந்திரத்தை பெறுறது, ஈட்டுறது. அதான் வந்து ஹையர் ஆகுறது, இன்னரிட்டன்ஸை ஹையர் பண்ணுறது. இந்த விஷயத்த சொல்கிறார் தீர்க்கதரிசி. அடுத்த காரியம் தீர்க்கதரிசி இங்கே விஷயத்தை பேசுவார். நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசி நான் காரியம் முடிக்கிறேன். பாருங்கள், தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு எனக்கு கூறுகிற ஒரு நபருடைய வாழ்க்கையை கிறிஸ்துவை பற்றி சாட்சி இராவிட்டால் அங்கே தவறுள்ளதுன்றார். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன்ன பிறகு ஒரு நபர், நான் பெற்றுக்கொண்டேன் பிரதர், நான் முன்குறிக்கப்பட்டேன் ஆயிடுச்சான்னு சொன்னால் அவனுடைய ஜீவியம் இந்த இடத்துல அவனுடைய சாட்சியை உறுதிப்படுத்தணுன்ற. அவன் ஜீவியத்தின் மூலமாக கிரியை மூலமாக ரட்சிக்கப்படல, ஆனாலும் அவன் கிரியைகள் அவன் யார் என்பதை காண்பிக்குது. அவன் ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டதை, ஆல்ரெடி உலகத்தோட ரட்சிப்பு அவனுக்கு கொடுத்துருக்கிறாருன்றத, அவனுக்குள்ளே அதை உள்ளே நடந்திருக்குது, ஒரு ப்ராசஸ் நடந்துருக்குதுன்றத கிரியை மூலமாக காட்டுறான்றார். அப்போ இங்கே தான் நம்ம கிரியைக்கும் கிருபைக்கு இருக்கிற அந்த ஒரு சின்ன தின் லைனை புரிஞ்சுக்கொள்ளணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் இங்கே தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு,
ஒரு திராட்சை செடியில் கனிகள் இருக்குது, வேறொரு கிளையில் வேறொரு பழம் வந்துச்சுன்னா அந்த திராட்சை செடியை சந்தேகப்படுகிற காரியம் இருக்குது. ஏன்னா அது ஒட்டு போடப்பட்டதாக இருக்குது. அது மாதிரி ஒரு நபரை மறுபடியும் பிறந்தன்னு சொன்ன பின்னாடியும் வேற ஒரு சிறு கிரியைகளை அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருந்தால் அதை குறித்து அவன் சந்தேகப்படணும் அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போது இங்கே இந்த விஷயத்தை அங்கே திருப்பி சொல்றார். அவன் அதில் ஒட்டு போடப்பட்ட ஏதோ காரியம் உள்ளது என்பதை காட்டுகிறது. அதை போலவே அவருடைய பிள்ளைகள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையிலிருந்து சாட்சி கொடுக்குறாராம். அவன் வாழ்க்கை சாட்சி கொடுக்கும். அவன் மனஸ்தாபப்படுறதா இருக்கட்டும், சரியான காரியங்களை செய்யறதா இருக்கட்டும், இல்லை தவறான காரியங்களை செய்யும்போது அதுக்கு மனம் வருந்தி மனம் திருந்துறதா இருக்கட்டும், இதெல்லாமே பரிசுத்தாவை பெற்றதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ். அடுத்தது சர்வ சிருஷ்டி எதுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத இங்கே தீர்க்கதரிசி பேச வர்றாரு. அடுத்த லைன் இங்கே தான் பேச வர்றாரு. சர்வ சிருஷ்டியும் எதுக்காக காத்து கொண்டிருக்கிறதுன்றது 158வது பேராலேருந்து பேச வர்றார். அவர் ஏலோஹீமா இருந்தவர். அப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் சிருஷ்டிகளாக சிருஷ்டித்து உலகத்துக்குள்ள சுதந்திரத்தை வச்சு ஆதாமேவளை படித்து பூமியெல்லாம் சுதந்திரமாக கொடுத்தாரு. பாவம்லாம் வந்த பின்னாடி பூமியை சிருஷ்டிப்பு மரணத்தை பெற்றுக்கொண்டுச்சு. திரும்பவும் ஆதாம் ஸ்தானத்துக்கு வரும்போது தான் அதுவும் கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அப்போது ஆதாம் தேவனுடைய குமாரனாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சில தேவகுமாரர்கள் வரப்போகிறாங்க, நீங்கள்லாம் உங்கள் ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்போ தான் பூமியெல்லாம் ரெஸ்டோர் ஆகும், நாங்கள்லாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக இது நடக்குதுன்றதை தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா விளக்குறார். ஒரு செகண்ட் கவனிக்கிறார், விளக்குறாரு. அடுத்தது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபரின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனோட ஒரு நபரை அனுப்புனார்னா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை தீர்க்கதரிசி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்தது தேவன் ஒரு நபரின் வெளிப்படுத்தி அவனை அனுப்புகிறார். அவனு புறப்பட்டு செல்லும்போது அவன் கூறும் அனைவரும் சத்தியமாக இருக்குது, அவன் செயல்கள் சத்தியமாக இருக்குது. அவனுடைய செயல்களின் மூலம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். நீங்கள் எப்படி அடையாளம் கொண்டு கொள்வீர்கள்? தேவனுடைய வார்த்தையில் உறுதியாய் நிலை நிற்பதின் மூலம். அப்போது நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க நிச்சயமே அனும்போது எப்படி அது புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, உங்களுடைய ஜீவியம் வார்த்தையை சாட்சி கொடுக்கும். வார்த்தையை நல்லா உரைக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் சாட்சி கொடுக்கும். அப்போ ஒரு சில தவறுகள் செய்கிறோமே எப்படி பிரதர் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த பரிசுத்த ஜீவியத்தை வெளிப்படுத்துறதுக்கான ப்ராசஸில் இருப்போம். அதில் ஒரு காரியம்தான் பரிசுத்தாவை சாட்சி இடுகிறதுல ஒரு காரியம்தான் மனஸ்தாபப்படுறது. அந்த மனஸ்தாபப்படுறதும் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளம் தான். இது புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ அடுத்தது இங்கே முக்கியமான விஷயத்தை பேசுகிறாரு, காலங்களை நிறைவேறுதல். அதான் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தை பற்றி பேசுவார். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களும் இருந்தாலும் பாருங்கள், டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்துன்றதை தீர்க்கதரிசி பேசுகிறார். நான் அநேக செய்திகளை நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு சபை, ஒரு போதகன் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தை ப்ரீச் பண்ணும். டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்தை ப்ரீச் பண்ணலன்னு சொன்னால் நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றதே புரியாது. இது ஒரு பெரிய உபதேசம். தீர்க்கதரிசி அதனால தான் இங்கே கேட்குறார், காலங்கள் நிறைவேறுதல் என்பதில் தீர்க்கதரிசி விளக்குகிறார். எத்தனை பேர் காலங்கள் என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் கேட்குறார். அப்படின்னா தமிழில் காலங்கள் இருக்குது, இங்கிலீஷில் டிஸ்பென்சேஷன் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிளைனாக காலங்கள் படிக்கிறோம், அப்படி கிடையாது. டிஸ்பென்சேஷன்றது மிகப்பெரிய ஒரு சத்தியம். இப்போது பைபிளில் இந்த உலகத்தில் ரெண்டு தியாலஜியாக பிரிஞ்சிருக்குது. ஒன்று டிஸ்பென்சேஷனல் தியாலஜி, இன்னொன்று கவர்னன்ட் தியாலஜி. இந்த கவர்னன்ட் தியாலஜின்றது என்னன்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுற கூட்டம். டிஸ்பென்சேஷனல் தியாலஜின்றது என்னன்னு சொன்னால் தேவன் ஒரு காலத்துக்கு ஒரு சத்தியத்தை உடையவராக இருக்கிறார், ஒரு காலத்தில் ரட்சிப்புக்கு ஒரு வழியை உடையவராக இருக்கிறார்ன்றது. அப்போது நம்மளும் கூட டிஸ்பென்சேஷனில் ட்ரூத்தில் நம்ம தீர்க்கதரிசி நம்ம செய்தியும் அதில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த செய்தியில் பர்டிகுலராக மேஜராக உபதேசங்கள் டச் பண்ணிட்டே போகிறார், கவனிச்சுட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அதுக்கப்புறம் காலங்களின் நிறைவேறுதல் அப்படின்ற விஷயத்த பேசுகிறார். அப்போது டிஸ்பென்சேஷனில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த டிஸ்பென்சேஷன்லாம் முடியுது. இப்போ இந்த தேவன் ரட்சிப்பின் மீட்பின் திட்டம் தொடங்கும் போதே வெவ்வேறு காலங்களை வச்சார். நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மனசாட்சியின் காலம் இருந்துச்சு, பாவம் இல்லாத காலம் இருந்துச்சு, முற்பிதாக்கள் காலம் இருந்துச்சு, நியாயப்பிரமாண காலம் இருந்துச்சு, கிருபையின் காலம் இருக்குது, புத்திர சுவீகார காலத்துக்கு வந்திருக்கிறோம், மீண்டும் உபத்திரவ காலத்துக்கு வரும். இந்த மாதிரி தேவன் எல்லா காலத்துலையும் ஒரே மாதிரி செயல்படுறதுல வெவ்வேறு காலத்தில் செயல்பட்டு முடிவாக காலத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு திரும்ப நித்தியத்துக்கு கொண்டு போகிறார். இப்போ இந்த இடத்துல தான் இது எல்லாம் முடியும் தான் ஃபுல்னஸ் ஆஃப் ஏஜஸ், ஃபுல்னஸ் ஆஃப் டைம்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது, காலங்களின் நிறைவேறுதல். அதனால தான் காலங்களின் நிறைவேறுதல்ன்ற விஷயத்தை தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா இங்கே பேசுகிறாரு. இந்த காலங்களின் நிறைவேறுதலில் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமனத்தின்படி சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும் என்ற வார்த்தை பேசுகிறார். நீங்கள் பாருங்கள், அப்போது காலங்கள் நிறைவேறும் போது உண்டாகும் நியமம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா இந்த எல்லா ஏஜஸ் எல்லாம் முடியும் போது ஒரு விஷயம் நடக்கணும். அது என்னென்னா
பரலோகம் பூமியும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றிணையானோம். அது சரியான இங்கிலீஷ் வார்த்தை ரிகன்சைல்னு சொல்லுவாங்க, ரிகன்சிலியேஷன் சொல்லுவாங்க. அப்போது பூமி பாவத்துக்குள்ளாயிருச்சு, பரலோகத்துக்கு ஒரு காரியம் இருக்குது, பரலோகத்தையும் பூமியை இணைக்கிறதுக்கு ஒரு கன்சிலர் தேவை. அவர் தான் கிறிஸ்துவின் மூலமாக பரலோகம் பூமியும் இணையுது. அது எப்போ நடக்குதுன்னா, நியாயப்பிரமாணத்து காலத்தில் நடக்கல, கிருபையின் காலத்துடைய தொடக்கத்தில் நடக்கல, கிருபைத்தின் காலத்தின் முடிவில் காலங்கள் நிறைவேறும்பதில் நடக்கும்போது இப்போ அது நடக்குது. காலங்கள் நிறைவேறல் நடக்கும்போது விளங்கும் நியமத்தின்படியே கிறிஸ்துவுக்குள் சகலமும் கூட்டப்பட வேண்டும். பரலோகம் பூமிக்குரிய முழு குடும்பத்துக்கும் நாமகர்ணர்ன்ற ஒரு விஷயத்தை பேசுவார் தீர்க்கதரிசி. நீங்கள் பின்னாடி போய் படிச்சு பாருங்க. இதெல்லாம் மேஜர் டாக்டரின். இந்த விஷயத்தில் தீர்க்கதரிசி அவ்வளோ விஷயங்கள் பேசுவார். நீங்கள் பாருங்கள், ஆன்லைனில் பார்க்குறவங்களும் பாருங்கள். இங்கே உங்களுக்கு தனிப்பட்ட விளக்கங்கள் வேணுனாலும் கூட கால் பண்ணுங்கள், பேசுவோம். ஓகேங்களா? நான் இது பேசியிருக்கேன். அப்போ காலங்கள் நிறைவேறுதல்ன்றது ஒரு மேஜரான ஃபுல்னஸ் ஆஃப் டிஸ்பென்சேஷன் அப்படின்றது. டிஸ்பென்சேஷன்றது ஒரு நார்மல் டைம்ஸை குறித்து கிடையாது. அதுக்கான அது வந்து ஒரு மெயினான ஒரு தியாலஜி வேர்டு. அது எப்படி இருக்குன்னு சொன்னால், நியாயப்பிரமாண காலம் அதுக்கேற்ற சத்தியம், மனசாட்சி காலம் அதுக்கேற்ற சத்தியம். அந்த காலத்தில் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு சத்தியத்தை வச்சு அந்த சத்தியத்தின் மூலமாக ஜனங்களை ரசிக்கிறார். அதை முடியும் போது வேறொரு காலத்தை கொண்டு வர்றார். அங்கே ஒரு சத்தியத்தையும் ஒரு நபரை வச்சு அவங்கள ரசிக்கிறார். இது மாதிரி ஒரு காலத்தை செட் ஆஃப் ஏஜஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முடியும் போது ஒரு விஷயம் நடக்கணும். என்ன விஷயம்னு சொன்னால், இதெல்லாம் ரசிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பூமியை பரலோகத்தையும் கிறிஸ்து மூலமாக இணைக்கிறது. இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் ஏஜஸ். அதில் நடக்கிற காரியம் அதான். இங்கே பரலோகத்துக்கு பூமிக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்கரர் கிறிஸ்து. பரலோகத்தில் நான் ஆல்ரெடி அநேக செய்திகளை கொடுத்துருக்குறேன். பரலோகம் ஒரு மணவாளனை கொடுத்துச்சு, பூமி ஒரு மணவாட்டியை கொடுத்துச்சு. பரலோக மணவாளனுக்குரிய அந்த பேர் பூமிக்குரிய மணவாட்டிக்கும் பேர் எடுப்பட்டுச்சு, அந்த இயேசுன்ற பேர். அதனால தான் தீர்க்கதரிசி அநேக பெண்கள் இருந்தாலும் இந்த இடத்துல மேடா பிராய் மிஸ்ஸஸ் பிரணாம் ஒருத்தி தான் இருக்கிறான்னு சொல்லுவார். அந்த மாதிரி அநேக சபைகள் இருந்தாலும் கிறிஸ்துவின் மணவாட்டி ஒருத்தி தான் இருக்கிறா. அவள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை தரித்தவளாக இருக்கிறா. வெறும் நாமத்தை மாத்திரம் கிடையாது, அந்த நாமத்துக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரத்தையும் ஆளுகையும் வல்லமையும் தரித்தவளாக இருக்கிறா. அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றிணையும் போது அதெல்லாம் நமக்குள்ளே வருதுன்றதை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறேன். நான் இது நிறைய பேசிட்டேன். அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி கூட்டப்படுதல்ன்றதை குறித்து பேசுகிறேன். எப்படி கூட்டப்படுதல்னா, ஒரே ஆவியினால், ரோமர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே ஆவியினால் நாம் ஒரே சரத்துக்குள்ளாய் ஞானஸ்தானம் பட்டு உள்ளே வந்தோன்றதை பேசுவார் தீர்க்கதரிசிங்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ளே சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம சுதந்திரவாளிகள். இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்தை சொன்னார், அவருடைய சுதந்திரமாக நம்ம. இங்கே இன்னொரு மேஜரான டாக்டரின், கிறிஸ்துவுக்குள்ளாய் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து அவருடைய சுதந்திரம், நம்முடைய சுதந்திரம். இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுவாங்க. தேவன் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அது என்னன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஸ்தானம். ஓகேவா? அதான் இந்த ஆளுகை, நம் நித்திய ஜீவன். இதெல்லாம் ஆதாமுக்கு பூமியில் கொடுத்த ஆளுகை இது இல்லையா? அதான் சுதந்திரம் இல்லையா? ஆனால் கிறிஸ்துவுக்கு சுதந்திரம் இருக்குது, அதான் நம்பலாம். பாருங்கள், அப்போ கிறிஸ்துவ நம்மளை சுதந்திரவாளியாக வச்சிருக்கிறார். சுதந்திரம்னா என்ன? அவருக்குரிய பங்கு. அப்போ கிறிஸ்துவ நம்மளை மீட்டுக்கொள்ளும் போது அவருடைய சுதந்திரத்தை மீட்டுக்கொள்கிறார். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம இழக்கப்பட்டு போயிட்டோம், அவர் மீட்டுக்கொள்ளும் போது அவருடைய சுதந்திரமாகி நம்மளை மீட்டுக்கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஒன்று. அதே போல் நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்து போயிட்டோம், நம்மளும் அதையும் நம்ம அவர் மீட்டு கொடுக்குறார். இதெல்லாம் மேஜர் டாக்டரின்ஸ். இதெல்லாம் முக்கியமாக, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் தமது தயவுள்ள இதுக்கீழே அப்படியே பேசிகிட்டே வர்றார். எப்படி முன்குறிச்சார், முன்னறிஞ்சார், ஆட்டுக்குடைய புத்தகத்தில் எப்படி பேர் எழுதினார், இந்த எல்லா விஷயத்தையும் தீர்க்கதரிசி சொல்லிட்டு, நம்ம எப்படி பாவமுள்ள பெற்றோருக்கு பிறந்தோம், பூமியில் வந்தோம், எப்படி ரத்தம் நம்மளை வந்து என்ன பண்ண நம்மளை பரிசுத்தப்படுத்துது, ரட்சிப்புன்றது எப்படி முன்னாடியே கொடுத்தாரு, ஆட்டுக்குடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படும் போது ரட்சிப்பு நமக்கு கிடச்சிச்சு. இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் சத்தியத்தை வசனத்தை கேட்க, சத்திய வசனன்றது என்ன, சத்தியவசனன்றது என்னன்னு சொன்னால், அது கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் சத்தியவசனம். அந்த சத்தியவசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பிறகு பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுதல். அப்புறம் இந்த எல்லா விஷயத்தையும் தீர்க்கதரிசி பேசிட்டு, அப்புறம் சிலருடைய எண்ணம் இயேசு எதுக்காக அனுப்பப்பட்டார்ன்றதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதான் ஸ்தாபன எண்ணம். போய் எல்லாரையும் ரட்சிக்கும்படி இயேசு வந்தார்ன்றதை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. உலகத்தோடத்துபடி ஒரு சிந்தையில் முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக அவர் அனுப்புகிறார். யார் ரட்சிப்பு உலகத்தோடத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாரோ அவங்களுக்காக அவர் அனுப்பப்பட்டார் அப்படின்றத தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் தெரியும் இந்த விஷயங்கள்லாம் சொல்லு. அதுக்கப்புறம் முன்னறிவினால் நம்ம முன்குறிக்கப்பட்டோம், நம்ம ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டோம்.
அதுவே நம்ம சுதந்திரம். முன்னறிவினால் முன்குறிக்கப்பட்ட அவர்களுக்காக இயேசு வந்தார். ஆல்ரெடி சுதந்திரன்றது என்னென்னா புதுசாக வந்து அவங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற தம் பிள்ளைக்கு தான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் பூமியில் வந்து இழக்கப்பட்டு போச்சு. அந்த சுதந்திரத்தை மீட்டுக்கொள்றதுக்கான கிரயத்தை கொடுக்குறது தான் ஜீசஸ் வந்தார். சுதந்திரம் ஆல்ரெடி இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. சுதந்திரத்தை கொடுக்குறதுக்கு வரல, சுதந்திரம் ஆல்ரெடி இருக்குது. அந்த சுதந்திரம் அப்படின்னா இழக்கப்பட்டு போச்சு. அதை மீட்பு கொடுக்கறதுக்கு இனத்தான் மீட்பராக கிறிஸ்து வந்தார். அந்த ரத்தம் என்ன பண்ணுது, சுதந்திரத்தை மீட்டு கொடுத்துச்சு தவிர சுதந்திரத்தை புதுசாக தரல. ஆல்ரெடி சுதந்திரம் இருக்குது. இந்த எல்லா விஷயத்தை திருக்குது சொல்கிறார். அதுக்கப்புறம் சத்தியத்தை அறிவை அடுத்தபடி மனப்பூர்வமாக பாவம் செய்தல், இந்த விஷயத்தை குறித்து திருக்குதசி பேசுகிறாரு. இந்த இடத்துல சத்தியத்தை அறிஞ்ச பின்னாடி மனப்பூர்வமாக பாவம் செய்தல்ன்றது சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாங்களா, ஆனால் சத்தியத்துக்குள்ளே அவங்க வரலையா. இந்த மணி நேரம் செய்திக்கு அதை பொறுத்தது. அநேக நபர்கள் ஏன் வந்து திரும்பவும் அந்த காரியத்தில் இருக்கிறாங்க, அதே இப்போ மூல காரியத்தில் பழைய பாவங்களில் இருக்கிறாங்கன்னா சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதே தவிர சத்தியத்துக்குள்ளே அவங்க இல்லையா. இங்கே திருக்குதசி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே அவங்களுக்கு இன்னும் என்ன இல்லை, பாவ நிவர்த்தி நடக்கவே இல்லை. சத்தியத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர அவங்க அதுக்குள்ளே இல்லவே இல்லை. அவங்க எல்லைக்கோட்டு விசுவாசிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பழைய முதலாவது யாத்திரைகளுக்கு ஒரு காரியத்தை திருக்குதசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். காலேபும் ஜோஷுவாவும் 10 கோத்திரங்களும் 12 கோத்திரமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே தேசத்துக்குள்ளே போய் கனிகளை கொண்டாந்து புசிச்சாங்க. புசித்த பின்னாடியும் தேசத்துக்கு போகிறது கடினம்னு சொல்லி இறந்து போயிட்டாங்க, மறித்து போயிட்டாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்கள் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தாங்க, ஆனால் மறிச்சாங்க. ஆனால் எண்ணில் புசிக்கிறவங்க, என் மாம்சத்தை புசிக்கிறவங்க, நான் கொடுக்குற அந்த அப்பத்தை புசிக்கிறவங்க மறிக்க மாட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா. அதை தான் தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சத்தியத்தை அறிஞ்சு யூதர்களுக்கு, அங்கே இருக்கிற வனாந்தரத்தில் இருக்கிற யாத்ரீகர்களுக்கு காலேப் ஜோஷுவா மூலமாக அந்த தேசத்தை குறித்து அந்த கனிகளையும் புசித்து பார்த்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பரிசுத்தாவின் கிரியைகளை பார்த்த பின்னாடி இந்த சத்தியத்தின் வெளிப்பாட்டை அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தேசத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியுடைய கிரியைகளை அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி அந்த நபரை அவங்க பெற்றுக்கொள்ள, அவங்க எல்லைக்கோட்டி விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அதனால தான் பரிசுத்தாவி பெற்றும்ன்ற அந்த வார்த்தையை தீர்க்கதரிசி எப்படி சொல்றாரு சொன்னால், பரிசுத்தாவி நிஜமாக அவங்க பெறலன்றார். வேற ஒரு செய்தியில் சொல்வார், பரிசுத்தாவி நிஜமாகவே அவங்க பெறல அப்படின்றத சொல்வார். பரிசுத்தாவி பெற்ற நபர் இழக்கப்பட்டு போக முடியாது. ஆனால் பரிசுத்தாவியுடைய கனிகளை பெற்றுக்கொண்டாங்க, பரிசுத்தாவினால் வர்ற பலன்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. புரியுதுங்களா. ஒரு சில வெளிப்பாடுகளை பெறுறதா இருக்கட்டும், அற்புதங்களை பெறுறதா இருக்கட்டும். ஏன்னா தீர்க்கதரிசி தேசத்துக்குள்ளே போனார், அவருக்கு பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார். இல்லை அக்கறைக்கு போயிட்டு வந்து கூட நமக்கு ஒரு சில காரியங்கள் கொடுத்தாரு. இந்த செய்தியில் ஒரு சில பேர் பெற்றுக்கொண்டு ஏன் மறுதளித்து போகிறாங்கன்னா, உண்மையாகவே அவங்க என்ன பண்ணலான்னு சொன்னால் எல்லைக்கோட்டில் தான் வந்தாங்க தவிர இந்த சத்தியத்தை அறிஞ்சாங்களே தவிர சத்தியத்துக்குள்ளே வரல. இங்கே அதை சொல்லுவார் தீர்க்கதரிசி. ஏன் அழுத்தி சொல்கிறேன்னு இங்கே புரிஞ்சுக்கோங்க. அதை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த சபைக்காலில் வந்தவங்க அப்படியா இருக்கிறாங்க. நாசரீன்களும் பரிசுத்த யாத்திரைகளும் பேப்டிஸ்டுகளும் மெத்தோடிஸ்டுகளும் எல்லை வரைக்கும் வந்தாங்க, உள்ளே வரல. அதே போல் இந்த காலத்தில் செய்தியை கேட்டு எனக்கு அந்த சத்தியம் தெரியும், இந்த சத்தியம் தெரியும்னு தெரிஞ்சோம், இன்னும் அவங்க ஏன் வாழ்க்கையின் மூலம் மறுதளிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்களே தவிர இன்டலெக்சுவல் ஃபெய்த் மூலம் ஞானத்தின் மூலம் கேட்டிருக்கிறாங்களே தவிர உள்ளத்தில் அவங்க ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவின் கனிகளை சாப்பிட்ருக்கிறாங்கன்றதை தீர்க்கதரிசி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தன்னை எப்படி பேசுகிறாருன்னா, தன் டைப்பாலஜிஸ்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், நான் முன்னாடி நடந்த காரியங்களை பின்னோக்கி இந்த காலத்தில் எப்படி நடக்கும்ன்றதை நான் முன்குறித்து காட்டுறேன்றதை தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அப்படி தான் வந்து தீர்க்கதரிசி இங்கே ஜோஷுவாவும் காலேபையும் என்ன பண்ணுறாரு, ஒப்பிட்டு காட்டுறாரு. அடுத்து அப்புறம் கடைசியாக முடிஞ்சிச்சு, உயிர்த்தெழுதலின் போது என்ன நடக்கும், யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க, இயேசு என்ன சொல்கிறாரு அப்படின்றத சொல்கிறார். யூத ஜனங்களை குறித்து பேசுகிறார். யூத ஜனங்கள்லாம் நாங்கள் பெரிய ஆட்களாக இருக்கிறோம், நாங்கள் அப்ரஹாமின் புத்திரராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கடைசி நாட்களில் இருக்க மாட்டாங்க, கர்த்தாவேன்னு சொல்லிட்டு அவங்க இழக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி யூதர்கள் எப்படி மன்னாவை புசிச்சோம் தேசத்துக்குள்ளே போகலையோ அதே போல் உயிர்த்தெழுதலில் ஒரு கூட்டம் வராது. இந்த செய்தியில் இருந்தாலும் கூட செய்தியின் கனியை தீர்க்கதரிசி கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தாவிக்குள்ளே போய் கனியை கொண்டாந்தாலுமே கூட புசித்தாலுமே கூட பரிசுத்தாவிக்குள்ளே வராதவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட ஜீவியங்கள் தேசத்தையும் இந்த மணி நேர செய்தியும் மறுதளிக்குது. ஜீவியங்கள் மறுதளிக்குது. அவங்க வாய்கள் என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்ளுது. ஜீவியங்கள் மறுதளிக்குது. காரணம் என்ன, அவங்க பரிசுத்தாவின் ரியலாகவே போகிறல, சத்தியத்தை இன்டலெக்சுவல் ஃபெய்த்தில் அறிஞ்சிருக்கிறாங்க, சத்தியத்துக்குள்ளே வரலன்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி ஞானஸ்தான ஆராதனை இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கு. புதன்கிழமை சொன்னார், அது இங்கே நடக்குது. அதுக்கு ஞானஸ்தான ஆராதனை ஒப்புக் கொடுக்குற ஜனங்களுக்கு சில ஸ்தாபன ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உண்காடை குறிச்சும் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறாரு. தேவன் எப்படி ஒரே தேவனுக்குள்ள இருக்கிற தேவத்துவத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஞானஸ்தானம் எப்படி வந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் சபை காலங்களில் ஞானஸ்தானம் எப்படி விழுந்து போச்சு, அப்படி நிசாய பிதாக்கள் இருக்கிற வரைக்கும் ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் இருந்துச்சு.
வந்து நிசாய பிதாக்கள் புத்தகங்களை படித்து பாருங்கள், எங்கேயும் ஞானஸ்தானம் மாற்றப்படல. கத்தோலிக்க சபை அப்படின்னா உலகளாவிய சபை. கத்தோலிக்கம்னா வேர்ல்டு, யூனிவர்சல்னு அர்த்தம். யூனிவர்சல் கிறிஸ்டியன் சர்ச். கத்தோலிக்க சபை வந்த பின்னாடி அவங்க உலகம் முழுசும் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணுன்றது அந்த காரணத்துக்கு வரும்போது அங்கே தான் பிதாக்கும பிரஸ்தாவி ஞானஸ்தானம் வந்துச்சு. தேவன் மூவர்ன்ற அந்த காரியங்கள்லாம் வந்துச்சு, ட்ரினிட்டின்ற காரியங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்ஞானம் எப்படி கிறிஸ்துவத்துக்குள்ளே உள்ள நினைச்சுன்றதை குறித்து தீர்க்கதரிசி பேசுகிறாரு. யாருக்காக பேசுகிறாருன்னா, ஞானஸ்தானம் பெறப்போகிறவர்களுக்காக ஒரு சின்ன மேற்கோள்களையும் ஒன்காடையும் ஞானஸ்தானத்தையும் சபை காலங்களில் எப்படி சத்தியம் விழுந்து போச்சு, திரும்ப இந்த காலத்தில் எப்படி ரீஸ்டோர் ஆகுதுன்றதை குறித்து பேசிட்டு, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி பென்னர்ன்ற படத்தை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர், அதே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்த ஒரு நபரை குறித்து இருக்கிற படம் தான் பென்ஹர்ன்ற படம். அந்த படத்தை குறித்தும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற படத்தை குறித்து பேசுகிறார். அந்த படம் எடுக்கப்பட்டது போல் இருளின் காலத்தை குறித்து ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். 1500 இயர்ஸ் டார்க் ஏஜஸை குறித்து படம் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு சபை உண்மையான கிறிஸ்துவர்களை எப்படி கொண்டு போட்டாங்க, எப்படி சத்தியம் மறைக்கப்பட்டுச்சு அப்படின்றது படம் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு. அந்த ஆவி திரும்பவும் இன்னைக்கு சைலண்ட்டாக இருக்குது. இதே அரசாங்கங்கள் சைலண்ட்டாக வச்சுருக்குது. ஒரு நாள் திரும்ப எழும்பி அந்த உபத்திரத்தை திரும்பவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருளின் காலத்தில் எப்படி அந்த ஆவி செயல்பட்டு அந்த காளை ஆவி பெற்ற அந்த ஜனங்களை பீக்கப்பட்டு காளைகளுக்கும் இல்லை வந்து மிருகங்களுக்கும் இரையாக்கப்பட்டாங்க அவங்க. இந்த காலத்தில் திரும்ப அது சைலண்டில் இருக்குது, அந்த ஆவி இருக்குது, ஒரு நாள் அது எழும்பும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி பேசிட்டு கடைசியாக ஒன்காடை குறித்து பேசுகிறதுக்கு டாக்டர் லாம்சாவோட தீர்க்கதரிசிக்கு ஒரு இது நடக்குது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் தீர்க்கதரிசியோடு கூட அவர் பேசுகிறார். அவர் ஒன்காடை விசுவாசிக்கிறதா சொல்கிறாரு. எப்படி அமெரிக்கர்கள் பைபிள் தெரியல, எப்படி அவங்க மிஸ் பண்ணுறாங்க, தேவன் எப்படி சாதாரண மொழியில் பேசினார், இந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தீர்க்கதரிசியுடைய பகுத்தறிதல் வரத்தை அவர் பார்க்குறாரு. நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்லி நான் நம்புறேன்றாரு. அந்த எபிரேய அடையாளத்தை லாம்சா பைபிளில் ஒரு எபிரேய அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸ் தான் வந்து தேவன் ஒரே தேவன்றதை காட்டுது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியாக அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிக்கு அந்த லாம்சா சொல்லுவார், நீங்கள் இந்த சத்தியத்துக்காக நின்னீங்க சொன்னால் ஒரு நாள் ஜீவனை கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் அப்படி தான் மறிச்சாங்க, நீங்களும் கூட அப்படி தான் போக வேண்டியதாக இருக்கிறீங்கும் போது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், பவுலை போல் நான் என்ன பண்ணுறேன், பேதுருவை போல் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி கடைசியாக வந்து என்ன பண்ணுறாரு சொன்னால், பவுலுக்கு எப்படி பேதுருக்கு எப்படி வந்து சிறைச்சாலையில் மரணத்துக்காக நியமிக்கப்பட்டிருந்தோம், அந்த மாதிரி தான் நானும் நியமிக்கப்பட்டிருக்கேன், பரவாயில்ல, நான் வேதத்தில் இருக்கிற ரத்த சாட்சிகளை கூட நான் கூட மறிக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி கடைசியாக வந்து முடிப்பார். இதுதான் வந்து இந்த செய்தியுடைய நான் பாருங்கள் 3வது பாகமே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மேஜரான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இந்த காரியத்தை குறித்து தியானிங்க. ஏன்னா நான் திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. இந்த செய்தியை சகோதரிகளே தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்காக தான் இது கொடுக்கப்படுது. ஆன்லைனில் கேட்குறவங்க இல்லை இன்றைக்கி பைபிள் மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்க ஒரு முறை கேட்டு அந்த புத்தகத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். நான் கால் பண்ணுறேன். பிரைஸ் லார்ட்.